everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து linear programming problem class 12th ஓட maths chapter number 12. இந்த சாப்டரை தான் நம்ம வந்து டீடைலா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ்லி சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் இதுல வந்து இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரெண்டு இஷ்யூஸ் இருக்கும். ஒன்னு வந்து எப்படி அந்த கிராஃபை போட்டு ஷேட் பண்ணனும்னு தெரியாம இருக்கும். ரெண்டாவது வந்து என்ன ஃபார்மேட்ல எழுதணும், எனக்கு எல்லாமே தெரியும் எப்படி இப்படி போடணும்னு, பட் எப்படி கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் மூணாவது வந்து ஆப்வியஸ்லி இந்த சாப்டர் வந்து படிச்சிருக்கே மாட்டோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து சூட்டபிளான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் பி டீச்சிங் யூ த தியரி. ஏன்கா தியரி நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோன்னா, நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸை கான்செப்டாக படித்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரேதர் தேன் வந்து நீங்கள் இதுக்கு இப்படி தான் போகணும், இதுக்கு இப்படி தான் போகணும்னு மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி. ஓகேவா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் சிம்பிளான டெஃபினிஷன்ஸ் நான் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரி கொஷின் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் ப்ராப்பராக எழுதணுங்கிறது மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி தான் எழுதணுங்கிற மாதிரி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அலாங் வித் த கிராஃப். ஸோ ஒரு சம்க்கு கிராஃப் எப்படி போடணுங்கிற முதற்கொண்டு எப்படி ஸ்கேல் எழுதணும், என்னென்ன எழுதியிருக்கணும், ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ தான், ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதை ஃபுல்லாகவே நான் வந்து 10 சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டெஃபினிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எல்பிபி அப்படின்னு தான் ஷார்ட்டாக சொல்லுவோம். கரெக்டாக லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ங்கிறத எல்பிபின்னு சொல்லுவோம். ஸோ நான் வாட் இஸ் எல்பிபி, என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் அப்படின்னா, டு ஃபைண்ட் த ஆப்டிமல் வேல்யூ ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போமா? ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆப்டிமல் வேல்யூ. நார்மல் மீனிங்காக ஆப்டிமல் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் வேல்யூவை நான் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ ஒரு ஆப்டிமல் வேல்யூவை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். யாரோட ஆப்டிமல் வேல்யூனா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். சாப்டர் நேமே லீனியரில் தானே ஆரம்பிக்குது. அப்போ என்னோட ஈக்குவேஷன்ஸும் என்னவாக தான் இருக்கும்? லீனியராக தான் இருக்கும். லீனியர்னா மீனிங் என்னது? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஹையஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பவர் 1ஆக தான் இருக்கும். அதை தாண்டி போகாது. ஸ்கொயரு, கியூப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. புரியுதா? லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப், அந்த ஃபங்க்ஷன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கணுமா? செவரல் வேரியபிள்ஸ். அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்கலாம். சப்ஜெக்ட் டு, அந்த வேரியபிள்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருப்போம். இப்படி தான் இந்த வேரியபிள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனோட பெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த ப்ராசஸ் தான் லீனியர் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த லீனியர் ஃபங்க்ஷன் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த லீனியர் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர் நேம் என்னன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் லெட்டர் Z. லீனியர் ஃபங்க்ஷன் தட் நீட்ஸ் டு பி ஆப்டிமைஸ்ட். யாரோட மேக்ஸிமம் ஒரு மினிமமை கேல்குலேட் பண்ண போகிறோமோ அது பேர் தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்டிமைஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து மேக்ஸிமமே கண்டுபிடிக்கலாம், இல்லைனா மினிமமே கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒன்று நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஒரு சில கொஷனில் வேணும்னா நம்ம ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணலாம். அது கொஷனில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகி வரும், நீங்கள் வந்து எதை கண்டுபிடிக்கணும்னு. புரியுதா? நெக்ஸ்ட், டிசிஷன் வேரியபிள். டிசிஷன் வேரியபிள்னா இங்கே சொன்னோம்ல ஆஃப் செவரல் வேரியபிள், இந்த வேரியபிளோட ப்ராப்பர் நேம் தான் டிசிஷன் வேரியபிள். ஓகேவா? அந்த டிசிஷன் வேரியபிள்னா டிசைட் பண்ணக்கூடிய வேரியபிள். ஒரு கொஷின் யாரை பொறுத்து ஃப்ரேம் ஆயிருக்கு, எக்ஸுங்கிற வேரியபிளா, ஒய்யா, ஜெட்டா, ஆல்ஃபாவா, பீட்டாவா, அந்த மாதிரி யார் அந்த கொஷினை டிசைட் பண்ணுறாங்களோ அந்த ஃபேக்டர்ஸ் தட் டிசைட் த ப்ராப்ளம். புரியுதா? அதுதான் டிசிஷன் வேரியபிள். நம்ம யூஸ்வலாக வந்து போடுற டிசிஷன் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும் தான். நம்மளுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் வச்சு தான் கொஷின் இருக்குது. ஸோ எக்ஸும் ஒய்யும் ரெண்டு தான் இருக்கணுமானாக்கா கிடையாது, எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் ஜென்ரல் டெஃபினிஷன்லேயே சொல்லிட்டேன் செவரல், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, எக்ஸும் ஒய்யும். ஓகே, நெக்ஸ்ட், இந்த டெஃபினிஷனில் கண்டிஷன்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்துச்சா,
அந்த கண்டிஷன்ஸோட ப்ராப்பர் நேம் தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் நத்திங் பட் கண்டிஷன். ஒரு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் பிரிச்சுக்கலாம். ஒன்று லீனியர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்னொன்று நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி டிசிஷன் வேரியபிள். இந்த எக்ஸ் ஒய் ஜெட் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குமா, அது என்னென்னலாம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தான் நான் என்னன்னு சொல்கிறேன், லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா எப்பயுமே நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் வேரியபிள்ஸ் greater than or equal to 0வாக தான் இருக்கணும். தட் இஸ் பாசிட்டிவாக தான் இருக்கணுமே ஒழிய நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். எல்லா கொஷனுக்குமே இது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் அதுக்குன்னே ஒரு தனி பேர் வச்சாச்சு, நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு. இந்த லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் ஒரு கொஷனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே ஜென்ரல் டேர்ம்ஸ். டெஃபினிஷனில் இருக்க ஒரு வார்த்தையை நான் இங்கே தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 4 டெஃபினிஷன் எதுக்குன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம எல்பிபியை சால்வ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்னது, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கிராஃபை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோமா. அப்போ அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் நம்மளுக்கு ஒரு 4 டெஃபினிஷன் தெரியணும். என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு feasible region. இந்த வார்த்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. feasible regionனா என்னன்னா common region determined by the constraints. எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு காமன் ரீஜனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த காமன் ரீஜன் பேர் தான் என்னென்னா feasible region. நெக்ஸ்ட் feasible சொல்யூஷன்னா என்னென்னா அந்த feasible region கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்களா, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும், சொல்யூஷனாக இருக்கும். அப்படின்னா மீனிங் என்னென்னா எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும், சொல்யூஷன் ஆன்சராக ஆக்ட் ஆகும். எதுக்கான ஆன்சர், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஆன்சர். புரிஞ்சா, பெஸ்ட் வேல்யூவாக ஒரு ஆன்சராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா உள்ள அந்த ரீஜனுக்குள்ளேயும் இருக்கலாம், அந்த ரீஜனோட பவுண்ட்ரியிலையும் இருக்கலாம். ஓகேவா? இப்போது இதுக்கும் அடுத்த டெஃபினிஷன் பாருங்கள். ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு சிங்கிள் வேர்டு தான். இது ஆப்டிமல் ஆன்சரை கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ரீஜன் போடுறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிற பாருங்கள். இதுதான் இந்த ஷேட் பண்ணியிருக்கதா உங்களோட ஃபீஸிபிள் ரீஜன் வச்சுக்கோ. அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கலாம் நம்ம சம்மில் பார்க்கலாம். ஜஸ்ட் கான்செப்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சேமாக இருக்காது இந்த ரீஜன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட்டும் பவுண்டரியில் இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன். புரிஞ்சிச்சா? ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோன்னா பெஸ்ட் ஆன்சரை கொடுத்துருக்கோம். இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் வேல்யூ இல்லை, இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ, பெஸ்ட் வேல்யூவை கொடுத்துருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? ஃபீஸிபிள் சொல்யூஷனா இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் சொல்கிறது. ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆன்சர் வர இடத்த மட்டும் சொன்னால் அதுதான் ஆப்டிமல் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகேவா? லாஸ்ட் இது என்னென்னா கார்னர் பாயிண்ட். கார்னர் பாயிண்ட்னா ஃபீஸிபிள் ரீஜன் வரைஞ்சிடுறீங்களா, அதில் எங்கெங்கெல்லாம் பவுண்ட்ரி லைன்ஸோ இல்லை 2 லைன்ஸோ எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த ஒரு பாயிண்ட் பேர் தான் கார்னர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த 4ஐயுமே நீங்கள் கிராஃப் போடுறப்ப இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியலி யூ மஸ்ட் நோ வாட் இஸ் வாட். ஓகேவா? அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் தியரம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 தியரம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கக்கா தியரம் ஸ்டேட்மெண்ட்டே எழுதலைன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் அதோட கான்செப்டை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 1 minute ஐ ஹோப் இது கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்டிமல் வேல்யூ. இந்த ஆப்டிமல் வேல்யூ சொன்னோமா, ஆப்டிமல் வேல்யூ will always exist for a bounded region. ஓகே, பவுண்டட் ரீஜன்னா என்ன, அதே மாதிரி அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா அன்பவுண்டட் ரீஜன் இருக்கும். அப்போ வாட் இஸ் பவுண்டட் ரீஜன்னா பவுண்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆச்சு, அவ்வளோதான், அதுக்கு லிமிட்டு, இது தாண்டி போகாது அப்படின்னு பவுண்ட்ரி இருந்தால் அது பேர் பவுண்டட் ரீஜன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு கிராஃப் போடுறேன்.
இதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு இதுதானே பவுண்ட்ரி, இதை தாண்டி எங்கேயுமே போகாது தானே, அவ்வளோதான் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி ரீஜன் பேர் பவுண்டட் ரீஜன். இதே அன்பவுண்டட் ரீஜன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதே லைன் நான் போடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சைடு ஷேட் பண்ணுறேன்னா இதுக்கு பவுண்டரியே கிடையாது, இங்கே ஆரம்பிக்கும் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியாது தானே, போயிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ரீஜன் பேர் அன்பவுண்டட் ரீஜன். ஓகேவா? இப்போ வரும் ஆப்டிமல் வேல்யூ, பெஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் பவுண்டட் ரீஜன். ஒரு ரீஜன் பவுண்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்பயுமே பெஸ்ட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். பெஸ்ட் மேக்ஸிமமாக இருந்தாலும் சரி, மினிமமாக இருந்தாலும் சரி. அண்ட் மே ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் அன்பவுண்டட் ரீஜன். ஒரு ரீஜனுக்கு பவுண்ட்ரி இல்லாமல் போயிட்டுருக்கு, அன்பவுண்டடாக இருக்குன்னா அதுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதுக்கு சான்ஸு, ஆனால் இதுக்கு கிடையாது, 100% எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆப்டிமல் வேல்யூ, இந்த பெஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் அக்கர்ஸ் அட் தி கார்னர் பாயிண்ட் ஆஃப் ஃபீஸிபிள் ரீஜன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருக்குது, ஓகேவா, ஆப்டிமல் வேல்யூ இருக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா அந்த ஆப்டிமல் வேல்யூ எப்பயுமே எங்கே இருக்கணும்? ஏதோ ஒரு கார்னர் பாயிண்டில் தான் இருக்கும். ஓகேவா? சென்டரில் இருக்க பாயிண்ட்ஸ், உள்ளே இருக்க பாயிண்ட்ஸில் இருக்காது, கார்னரில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எது? ஆப்டிமல் வேல்யூ. ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் அன் எல்பிபி. எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறது? இப்போ இதெல்லாமே தியரி. மேத்தமெட்டிக்கலாக ஒரு எல்பிபி ப்ராப்ளமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னது? ஒன்று நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், இல்லை மினிமம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் அண்டு மினிமம்னு கொடுத்துட்டாங்கன்னா மீனிங் என்னது? ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். ஜெட்டுங்கிறது எதை குறிக்குது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை குறிக்குது. அங்கே சம் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த லைன் subject to constraints. இந்த constraints தான் உங்களோட conditions. கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் இன்இக்வாலிட்டியாக இருக்கும். அப்படின்னா என்னென்னா a1x + b1y, இது ஜென்ரல், ஏதோ நம்பர் இருக்கலாம், a1க்கும் b1க்கு பதிலாக ஏதோ நம்பர் இருக்கும். எக்ஸும் ஒய்யுங்கிறது இந்த இடத்துல டிசிஷன் வேரியபிள். இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கலாம், இல்லை ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்னு இருக்கும். அது மாதிரியே இன்னொன்று, அது மாதிரி எவ்வளோ வேணாலும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அண்ட் இதெல்லாமே தான் என்ன நான் சொன்னேன்? லீனியர் கன்ஸ்ட்ரெயின்ஸ். லீனியர் ஃபங்க்ஷன் தானே இது எல்லாமே. இதில் இந்த a1, b1, c1, a2, b2, c2 இது எல்லாமே என்னது? சம் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லா ப்ராப்ளம்லேயுமே லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதோட பேர் என்ன அப்படின்னா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்ல, எப்பயுமே என்னோட வேல்யூஸ், டிசிஷன் வேரியபிள்ஸ் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இதை டினோட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய மேஜர் கான்செப்ட்ஸ். லாஸ்ட் ஒரு லைன், கிராஃபிக்கல் மெத்தட் ஆஃப் சால்விங் அண்ட் எல்பிபி தான் நம்மளோட போர்ஷன். அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? அந்த மெத்தடோட எக்ஸாக்ட் நேம் என்னென்னா கார்னர் பாயிண்ட் மெத்தட். அப்படின்னா என்னது? கொடுத்துருக்க கிராஃபில் கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு மினிமமை கேல்குலேட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் கார்னர் பாயிண்ட் மெத்தட். அண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறதும் இதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டிய பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆர் ஐடியாஸ். இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இந்த சாப்டரில். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ்க்கு நான் ஆல்ரெடி கிராஃப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது டேரெக்டாக எனக்கு ஜஸ்ட் எழுதணும், அதை மட்டும் எனக்கு புரிஞ்சால் போதுங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு நான் கிராஃப் போட்டு வைக்கல, நான் உங்களுக்கு இப்போவே வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அது கிராஃபே எனக்கு போட தெரியாது, எனக்கு இந்த சாப்டர் புதுசு, இல்லை எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது கிராஃப் அந்த ஷேடிங்கிறவங்க அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமைஸ் z. இது எக்ஸைஸ் 12.1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸிமைஸ் z அப்படின்னா இது என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4y. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்.
x plus y is less than or equal to 4 ன்னு ஒரு constraint இருக்கு and x is greater or equal to 0 y is greater or equal to 0 இது நான் சொன்னல எல்லா क्वेश्चनலயுமே இது ஸ்டாண்டர்டா வந்துரும் ஏனா இதுதான் என்ன constraintனா நான் நெகட்டிவ் constraints அது எல்லா क्वेश्चनக்கும் டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துருவாங்க சோ அது அப்படியே தான் ஓகேவா சரி இப்போ எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் ஆன்சர் பேப்பர்ல எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணனும் அப்படினா first and foremost நீங்க என்ன போடுங்கன்னா ஆன்சர் பேப்பர்ல क्वेश्चन நம்பர் அது என்னவோ அங்க क्वेश्चनனா அந்த क्वेश्चन நம்பர் மறக்காம போட்டுருங்க ஓகேவா நெக்ஸ்ட் இத நான் எழுதணுமா நிறைய பேர் கேட்பாங்க ஆமா நீங்க எழுதி தான் ஆகணும் क्वेश्चन பேப்பர்ல இருக்கேன் விட்றாதீங்க புரிஞ்சிச்சா क्वेश्चनல என்னன்னு maximize z அப்ப max z is equal to 3x plus 4y இருந்துச்சு நானும் 3x plus 4y ன்னு எழுதிட்டேன் நெக்ஸ்ட் subject to constraints அப்படினு போட்டு என்னென்ன constraints இருக்கோ ஒண்ணோனா ஒண்ணுக்கு கீழ ஒன்னு வரிசையா எழுதுங்க இந்த மாதிரி எழுதாதீங்க ஓகேவா one below the other அந்த ஃபார்மேட்ல எழுதுங்க சோ ஃபர்ஸ்ட் constraint என்னது x plus y is less than or equal to 4 அதுக்கு நம்பர் 1 ன்னு போட்டுருங்க ஓகேவா அடுத்து x is greater or equal to 0 y is greater or equal to 0 இது வந்து எல்லா क्वेश्चनக்கும் காமனான ஒரு constraint தான் அதனால இதுக்கு நம்பர் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க போட்டாலும் ஓகே போடலனாலும் பிரச்சனை இல்லங்கற புரியுதா ஓகே அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த நான் நெகட்டிவ் constraint தவிர புரியுதா அந்த நான் நெகட்டிவ் constraint தவிர மீதி எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ ஒண்ணொண்ணா தனித்தனியா பிளாட் பண்ணனும் அவ்வளவுதான் வேலை அடுத்து ஓகேவா நான் நெகட்டிவ் constraint ஏன் பிளாட் பண்ண வேண்டாம்னா நீங்க கிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த நான் நெகட்டிவ் constraints வந்துரும் ஓகேவா எப்படி நான் சொல்றேனா x is greater or equal to 0 னா மீனிங் என்னது x axisல பாசிட்டிவ் கரெக்ட்டா y is greater or equal to 0 னா y axisல பாசிட்டிவ் சைடு x 0 ஓட பெருசா இருக்கணும் y 0 ஓட பெருசா இருக்கணும் அப்படினா அது கிராஃப்ல எந்த குவாட்ரண்டா இருக்கும் x பாசிட்டிவ் y பாசிட்டிவ் அப்படினா என்னோட கிராஃப்ல அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நாம போடக்கூடிய எல்லா क्वेश्चनும் எல்லா பிளாட்டிங்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் போட போறோம் அதனால நீங்க தனியா இத வரைய வேண்டிய அவசியம் இல்ல புரியுதா நீங்க கிராஃப்க்கு கோட் போடும்போதே x is greater or equal to 0 y is greater or equal to 0 போடிங்க அதனால தான் நான் இத தனியா கீழ எடுத்து எழுத வேணாம்னு சொல்றேன் புரிஞ்சிச்சா ஓகே இப்போ இத தவிர இந்த क्वेश्चनல வேற என்ன constraint இருக்குன்னு பாப்போம் x plus y is less than or equal to 4 இது ஒண்ணே தான் இருக்கு அந்த இத வந்து let L1 ன்னு வெச்சுக்கோங்க L1 என்னன்னா line 1 ஓகேவா இது ஒரு லைன் ஓகேவா லைனா தான் நீங்க பிளாட் பண்ண போறீங்க நம்ம பிளாட் பண்ணனும் அப்படினா கிராஃப்ல ஒரு லைன் எப்படி பிளாட் பண்ணுவீங்க இல்ல லைன் செக்மெண்ட் எப்படி பிளாட் பண்ணுவீங்கனா ரெண்டு பாயிண்ட் வச்சிட்டு அதை ஜாயின் பண்ணுவீங்க கரெக்ட்டா அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னது x + y is less than or equal to 4 இத நான் பிளாட் பண்ணனும்னா எனக்கு மினிமம் 2 பாயிண்ட் அது வேணும் அத தாண்டி இருந்தா பிரச்சனை இல்ல ஆனா எனக்கு மினிமமா எவ்வளவு வேணும் 2 பாயிண்ட்ஸ் வேணும் அந்த 2 பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா என்ன இன்இக்வாலிட்டி இருந்தாலும் ஓகே less than or equal to greater than or equal to less than greater than என்ன இன்இக்வாலிட்டி இருந்தாலும் ஒரு லைனை நீங்க பிளாட் பண்ணனும்ங்கற ஒரே காரணத்துக்காக நீங்க அதை equal to ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் இந்த assumption only for plotting shading க்கு கிடையாது இத மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க ஷேட் பண்றப்போ நான் இத யூஸ் பண்ணனுமா நிறைய பேருக்கு டவுட் வரும் அதுக்காக தான் நான் சொல்றேன் லைனை நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணனும் கோட் போடணும்ங்கற ஒரே காரணத்துக்காக தான் இன்இக்வாலிட்டியை மறந்துட்டு ஈக்குவாலிட்டில எழுதுறோம் அது once நீங்க பிளாட் பண்ணிட்டீங்கனா இது உங்களுக்கு தேவையே இல்ல நீங்க திருப்பியும் இங்க மேலே தான் பார்க்கணும் ஷேடிங்க்கு क्वेश्चनல கொடுத்திருக்கத தான் பார்க்கணும் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பசங்க இத ஃபாஸ்டா போடுறங்கற வேகத்துல இத வந்து அப்படியே தப்பா போட்டுருவாங்க புரிஞ்சிச்சா எப்பவுமே இத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ நான் என்ன சொன்னேன் இன்இக்வாலிட்டியை உட்றலாம்னு சொன்னேன் அப்ப less than or equal to உட்றுவேன் அதுக்கு பதிலா என்ன எழுதிட்டேன் equal to ன்னு எழுதிட்டேன் ஓகே இப்போ எல்லா क्वेश्चनலயுமே இந்த மாதிரி நீட்டா ஒரு பாக்ஸ் போடணும் இதெல்லாம் வந்து பேசிக் இதுதான் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பசங்களுக்கு பட் ஒரு சில பேருக்கு தெரியாதுங்கறனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஓகேவா நீட்டா ஒரு பாக்ஸ் போடுங்க x y ன்னு எழுதுங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டு வச்சிடுறீங்க இப்போ எப்படினா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஓகேவா சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லி தரேன் பாருங்க x க்கு ஒரு நம்பரை போட்டு y என்ன வருதுன்னு பார்க்கணும்
yக்கு வேறு நம்பரை போட்டு எக்ஸுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் எக்ஸுக்கு 100 கொடுக்கலாம், yக்கு 1000, என்ன வேணாலும் நம்பர் கொடுத்துக்கலாம். எக்ஸுக்கு போடும் போது y என்ன வருது, yக்கு போடும் போது எக்ஸ் என்ன வருது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் 100, 1000 கூட போடலாம், ஆனால் அவ்வளோ பெரிய கிராஃப் நம்மளால் வரைய முடியாதுல்ல, நம்மளுக்கு சிம்பிளான கிராஃப் தானே வேணும். அதனால என்ன பண்ணுவோன்னா எப்பயுமே இது ஒரு சிம்பிள் மெத்தட். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னா இந்த டேர்ம் போயிடும், கரெக்டாக இது 0 ஆயிரும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸுக்கு 0 போடுறப்போ y எனக்கு என்ன கிடைக்கிது, 4. இப்படி தான் எழுதணும், வர்டிக்கலாக எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 0 போட்டேன், அப்போ y என்ன கிடைக்கிது, 4. அதே மாதிரி yக்கு 0 போடுங்க. yக்கு 0 போட்டால் இது அப்படியே போயிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், x இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது y பிளேஸில் 0 போட்டேன், x என்ன கிடைக்கிது, 4. இப்படி தான் எழுதணும், புரியுதா? வர்டிக்கலாக தான் பார்க்கணும், ஹரிசான்டல் கிடையாது. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுறீங்க, எக்ஸுக்கு 0 போட்டால் y 4 கிடைக்கிது, வர்டிக்கலாக எழுதிட்டேன். yக்கு 0 போடுறேன், yக்கு 0 போட்டால் x என்ன கிடைக்கிது, 4. ஓகேவா? இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து குவாடினேட்ஸாக எழுதணும். குவாடினேட்ஸோட ஜென்ரல் ரூல் என்னது, எப்பயுமே எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் எழுதுவோம், கரெக்டாக? ஃபஸ்ட்டு எக்ஸ் குவாடினேட், அப்புறமேட்டு y குவாடினேட். ஃபர்ஸ்ட் குவாடினேட் என்ன இருக்குது பாருங்கள், 0, 4. வர்டிக்கலாக பார்க்கணும்னு சொன்னா எக்ஸுக்கு 0 போட்டோம், y 4 கிடச்சிச்சு. அப்போ 0, 4. ஃபர்ஸ்ட் குவாடினேட்டுங்கனால பேர் ஏன்னு வச்சாச்சு. அடுத்த குவாடினேட் என்னது, 4, 0. எக்ஸுக்கு 4 போட்டேன்னா yக்கு 0, கரெக்டா? அப்போ 4, 0 அது செகண்ட் குவாடினேட், அதனால பின்னு வச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா by using the corner point method we have obtained a bounded feasible region எழுதியிருக்கேனா. இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃபை போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும் நீங்கள். இது எழுதுனதுக்கு அப்புறமேட்டு எங்கே வரைக்கும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் இப்போ எழுதி கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உடனே நீங்கள் எந்த இதுக்கு போயிடணும்னா கிராஃபுக்கு போயிடணும். கிராஃப் வந்து கிராஃப் ஷீட்டில் தான் போடுவீங்க, அதனால தான் தனியாக இருக்குது, புரியுதா? அங்கேயே கிராஃப் கோடு போட்டு போட மாட்டீங்க, கிராஃப் ஷீட்டில் போடணும். இப்போது கிராஃப் ஷீட்டுக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த செக்ஷனில் இந்த கொஷின் இருக்குது, செக்ஷன் டியா, இயா, பியா, என்ன செக்ஷனோ அந்த செக்ஷனை இங்கே நல்லா பெருசாக எழுதியிருக்கணும். இவ்வளோ கார்னரில் எழுதலைனாலும் அட்லீஸ்ட் சென்ட்ரல் எழுதுனீங்கன்னா ஈவன் குட். ஓகேவா? இங்கே எழுதிடுறீங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த செக்ஷனில் அது எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு மறக்காமல் எழுதணும், நல்லா பெருசாக எழுதணும். ரொம்ப நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கிராஃபில் அப்படியே ஓரமாக எழுதுவாங்க, இத்தனையூண்டுக்கு 1ன்னு, அதெல்லாம் தெரியாது. ஓகேவா? கிராஃப் ஷீட் ஆல்ரெடி அந்த கோடுகள் இருக்கிறதுனால பெருசாக தெரியாது, அதனால் நல்லா போல்டாக தெளிவாக எழுதுங்க இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் பெனில் எழுதணும். இப்போது என்ன பண்ணுறோன்னா அடுத்து இப்படி ஒரு வர்டிக்கல் லைன், ஹரிசான்டல் லைன். ஓகேவா? குவாட்ரண்ட் சிஸ்டம்க்கு வரையறதுக்காக குவாடினேட் ஆக்சஸை போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன எழுதணும், இது எக்ஸ் ஆக்சஸ், இது எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். அண்ட் எல்லா இடத்துலையுமே என்ன போட்டிருக்கணும், ஆரோ மார்க். ஏன்னா இது எல்லாமே என்ன ஆகும், 4 சைடு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடியது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? அதுக்காக தான் நான் எல்லாம் சொல்கிறேன். இது போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுத்த விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, சென்டரில் ஒரு புள்ளியை வச்சு ஓன்னு போட்டுருங்க, ஆரிஜின். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போது நம்மளோட பாயிண்ட் சிஸ்டத்துக்கு வரணும். என்ன ஸ்கேல் நான் சூஸ் பண்ணுறதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்க ஸ்கேலாக யூஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 இதுதான் முக்காவாசி கொஸ்டினுக்கு இதுவே வந்துடும். 20, 40, 60 அது மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதோட மல்டிபிள்ஸாக எழுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 1, 2, 3, 4 and 5 இதுக்குள்ளே உங்களோட கிராஃபை கொண்டு வாங்க. இந்த 7, 6 அவ்வளோ பெருசெல்லாம் நீங்கள் போக வேணாம், சிம்பிளாக கொண்டு போங்க கிராஃப். ஓகேவா? இந்த சைடு எவ்வளோ எழுதுறீங்களோ அதே இப்போ இங்கே வந்து நான் 8 வேல்யூஸ் ஆர் 9 வேல்யூஸ் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகேவா? 8 to 9 வேல்யூஸ் எழுதுறேன்னா இங்கேயும் 8 to 9 வேல்யூஸ்க்கு இடம் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே போய் கோடை போட்டு வச்சுருவாங்க, பேப்பர் நான் சேவ் பண்ணுறேன் கிராஃப் பேப்பர்ன்ட்டு. இங்கே இடமே பத்தாது, சுருக்கி சுருக்கி எழுதுவாங்க. எப்பயுமே கிராஃப் வந்து நீட்டாக இருக்கணும், நல்ல தெளிவாக இருக்கணும். ஒரு இதுவும் 1 சென்டிமீட்டர் ஷுட் பி ப்ராப்பர்லி 1 யூனிட். ஓகேவா? இப்போது நம்மளோட கொஷனில் பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சிச்சு, 0,4, 4,0 கிடச்சிச்சு. ஓகேவா? அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்கேல் வந்து ஜஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 நம்ம சிம்பிளாக இதை எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த கோடு போடணும். 1, 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி இங்கே எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா
ஸ்கேலுன்னு எழுதி எக்ஸ் ஆக்சஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சஸ்லேயும் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். முடிஞ்ச அளவுக்கு 2 ஆக்சஸ்க்கும் ஒரே ஸ்கேலை எடுங்க. அப்போ தான் கிராஃப் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்கேல் இங்கே ஒரு ஸ்கேலுலாம் எடுக்காதீங்க. எடுத்தால் ரெண்டுக்கும் சேமாக எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது கிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. குவெஷனுக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் திருப்பி உங்களுக்கு இதவே காமிக்கிறேன் என்ன நம்மளுக்கு குவெஷன் இருந்துச்சோ. இது பார்த்துக்கோங்க. குவாடினேட்ஸ் வந்து 0,4ங்கிறது ஏ குவாடினேட், 4,0ங்கிறது பி குவாடினேட்டா. இப்போது கிராஃபுக்கு வரீங்க. ஓகேவா? கிராஃபுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குவாடினேட் என்ன இருந்துச்சு? ஏ குவாடினேட் 0,4. 0,4னா எக்ஸ் ஆக்சிஸில் 0, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் சைடு போக வேண்டாம். ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸு? 4 பாயிண்ட்ஸ். அப்போது 4 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு புள்ளியை வச்சிடுறீங்க. அது ஏ பாயிண்ட்டு 0,4னு உடனே எழுதிடணும். அடுத்து இங்கே வரீங்க. அடுத்த குவாடினேட் என்னது? 4,0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 4 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு போகவே வேணான்ட்டாங்க. அப்போ இங்கே ஒரு ரவுண்டை போட்டுட்டு பி பாயிண்ட் 4,0ன்னு எழுதிடுறீங்க. 2 பாயிண்ட்ஸா? 2 பாயிண்ட்ஸே நல்லா அப்படி போல்டாக புள்ளி வச்சு எழுதின உடனே ஒரு ஸ்கேல் எடுத்து நீட்டாக ஜாயின் பண்ணணும். கையில் போடாதீங்க, ஸ்கேல் எடுத்து நீட்டாக ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2 சைடும் நீங்கள் ஆரோ மார்க் போடணும். ஏன்னா இது என்னது? லைன் செக்மெண்ட் கிடையாது. லைன் செக்மெண்ட்னா தான் அந்த டாட்டோட முடிஞ்சிடும். லைன் தானே நம்மளுக்கு இது. அப்போ 2 சைடும் ஆரோ மார்க் போடணும். போட்டதுக்கு அப்புறமேட்டு L1 L2ன்னு அது என்ன லைனோ அங்கே எழுதியிருக்கீங்கள நீங்கள், அதே நம்பரை இங்கே எழுதணும். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராஃபில் ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க, எழுதுகிறப்போ ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிங்கன்னா டோட்டலி ராங், மார்க் தர மாட்டாங்க. ஸோ இங்கே L1னா அங்கேயும் L1 தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, கிராஃபு போட்டாச்சு. அடுத்து ஷேடிங். இப்போது நம்ம ஷேடிங்க்கு நான் என்ன சொன்னேன்? குவெஷனை போய் பாருங்கன்னு சொன்னேன்னா, திருப்பி நம்ம குவெஷன் போய் பார்ப்போம். ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதுதானே என்னோட குவெஷன். என்ன இன்இக்வாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குதுனாலே, இது நான் வந்து ஷார்ட் ட்ரிக் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த கிராஃப்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் வந்துடும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கிராஃப் எக்ஸப்ட் ஃபார் ஒரு சிலது. ஓகேவா? நான் உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா டுவர்ட்ஸ், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா அவே ஃப்ரம் தி ஆக்சஸ் வந்துடும். நான் எங்கக்கா அந்த எக்ஸப்ஷன் கேஸை போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுவுமே நீங்கள் இந்த 10th சம்லலாம் வந்து அந்த மெத்தட் தான் இருக்குன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸசைஸில் அதையும் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு அப்படிலாம் வேண்டாம்க்கா ஷார்ட்கட், நான் ப்ராப்பராக போடுறேன், எனக்கு மிஸ்டேக்லாம் வந்துருச்சுன்னா கஷ்டம், எனக்கு எக்ஸப்ஷன் எது இது எப்படின்லாம் எனக்கு கன்ஃபியூஸ். நிறைய பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எது எக்ஸப்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும், எது ப்ராப்பர் கேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்பர் மெத்தட் நீங்கள் கிளாஸ் 11ல் வந்து படிச்சிருக்கலாம், பட் புது போர்ஷனில் அது ஆக்சுவலி இல்லை தான். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஜென்ரல் நம்மளோட ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இங்கே ஆக்சுவலி எதுவும் எழுதாதீங்க கிராஃப் ஷீட்டில், நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் எழுதுகிறேன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. என்ன பண்ணணும்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன கொஸ்டினாக இருந்தாலும், என்ன இன்இக்வாலிட்டியாக இருந்தாலும், என்ன எக்ஸப்ஷன்லாம் இதில் கிடையாது, எல்லாமே ஒரே மெத்தட் தான். எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக 0 போடணும். சரியா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0 + 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 0 + 0னா நத்திங் பட் 0வா? 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். சரியா? 0ங்கிறது 4ஓட கம்மி தானே? ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது 0ங்கிறது ஆரிஜின் தானே குறிக்குது. ஆரிஜின் வந்து உங்களோட ஷேடட் ரீஜனில் வரும். இதே இது சப்போஸ் இதே கொஷின் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வருமா? அப்படியேப்பட்ட கேஸில் என்ன பண்ணணும் நீங்கள்? ஷேடிங் அவே ஃப்ரம் தி, ஏன்னா அங்கே ஆரிஜின் வரல. இது தப்பு. 0ங்கிறது 4ஓட பெருசு கிடையாது தானே? இது தப்பு. தப்புனா மீனிங் என்னது? இந்த 0 இந்த ஆரிஜின் வந்து என்னோட ஷேடட் ரீஜனில் வராது. அப்போ நான் என்ன பண்ணணும்? வெளியில் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை தான் நான் சொன்னேன். இப்போ நம்மளோட கொஷனுக்கு வருவோம். நம்மளோட கொஷனில் என்ன இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிறது ட்ரூ. அப்போ என்னோட லைனுக்கு உள்நோக்கி நான் ஷேடு பண்ணணும். உள்நோக்கினா ஆரிஜின் நோக்கி ஷேடு பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஷின். ஏன்க்கா இந்த இடத்தெல்லாம் ஷேட் பண்ணல? இந்த இதெல்லாமே நான் ஷேட் பண்ணியிருக்கலாம் தானே? கரெக்டு தானே? இது எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கலாம்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம போடுற எல்லாமே வந்து எந்த குவாட்ரண்ட்குள்ளே தான் வரும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோமே, எக்ஸுங்கிறது 0ஓட பெருசு,
yங்கிறது 0வோட பெருசாக இருக்கும் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அப்படின்னா மீனிங் என்னது, இந்த குவாட்ரண்ட் மட்டும்தான் என்னோட கணக்கில் சேரும். அப்போ நீங்கள் ஷேட் பண்ணுறது எப்பயுமே இந்த குவாட்ரண்ட்டோட முடிச்சுக்கணும். ஓகேவா? இதை தாண்டி கொஞ்சம் கூட நீங்கள் இந்த சைட் ஷேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலி ராங் உங்களோட ஷேடிங். உங்களோட கிராஃப் தப்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ஆன்சர் போயிடும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இது வரைக்கும் தான் நீங்கள் இங்கே ஷேட் பண்ணணும். இவ்வளோ தான் உங்களுக்கு ரீஜன் அங்கே என்க்ளோஸ்ட். அப்போ கரெக்டாக இவ்வளோ மட்டும் ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? நீட்டாக ஒரு சிங்கிள் லைனாக போட்டு ஷேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப அப்படி கிறுக்கிறது அந்த மாதிரிலாம் ஷேட் பண்ணாதுங்க. நீட்டாக ஒரு சிங்கிள் லைனாக போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நவ் த கிராஃப் லுக்ஸ் நீட். இதை வந்து நீங்கள் எதுவும் எழுதிடாதீங்க, நான் அழிச்சிட்றேன். நீங்கள் இதெல்லாம் எதுவும் எழுதக்கூடாது. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து கேல்குலேஷன்லாம் போடணுன்னா தயவு செஞ்சு ஆன்சர் ஷீட்டில் ரஃப் காலத்தை போட்டு அதில் போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஷேட் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போது உங்களோட ரீஜன் பவுண்டடா அன்பவுண்டடான்னு பார்க்கணும். பவுண்டட் தானே, என்னோட ரீஜனுக்கு 3 பவுண்ட்ரியுமே இருக்குது தானே. 3ன்னு இல்லை, எல்லாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் பவுண்ட்ரி இருக்குது தானே, க்ளோஸ்டாக தானே இருக்குது என்னோட ரீஜன். அப்போ என்னோட இது சொல்யூஷன் இஸ் பவுண்டட். இப்போ பவுண்டடாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கார்னர் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணணுமா. கார்னர்னால் என்னென்னா இந்த பவுண்ட்ரியோட வர்டிசஸை பார்க்கணும், அவ்வளோதான். இது ஒரு வர்டிஸா, இது ஒரு வர்டிஸ் அண்ட் அதே மாதிரி இது ஒரு வர்டிஸ். டோட்டலாக என்னோட பவுண்ட்ரியில் என்னோட சொல்யூஷனில் எவ்வளோ வந்து வர்டிசஸ் இருக்குது, 3. அப்போ என்னோட கார்னர் பாயிண்ட்ஸும் 3. ஓகேவா? இப்போது கார்னர் பாயிண்ட்ஸ்னால் புரியுதா, இது ஒரு லைனு இது ஒரு லைன், 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இங்கே 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இப்போது கார்னர் பாயிண்ட்ஸை கேல்குலேட் பண்ணிட்டீங்க. கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்து நம்ம என்ன போடணும்னா டேபிள் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஷனுக்கே போயிடலாம். இதோட கிராஃப் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா நீட்டாக ஒரு டேபிள் போடுறோம். இப்போ நம்ம டேபிளில் என்ன பண்ணணும்னா நீட்டாக பென்சிலில் போடுங்க. 2 காலம் இருக்கணும். கார்னர் பாயிண்ட்ஸ்னு ஒரு காலம். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் z. என்னது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொஷின் 3x + 4y. இப்போது என்னென்னலாம் கார்னர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதை ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுங்க. ஓகேவா? இது என்னது OABனா அதோட பேர், இது அதோட குவார்டினேட்ஸ், ரெண்டையுமே எழுதுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஓனா O ஃபார் 0,0 ஏங்கிறது இப்போ நம்ம தானே பார்த்தோம் கிராஃபில், அதை எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல 0,0 இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போடணும். இப்போ எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0 போட்டோன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், 0. ஓகே, அடுத்து இந்த 0,4 எக்ஸ் பிளேஸில் 0 போடுறேன், ஒய் பிளேஸில் 4 போட்டேன்னா 4 4s are 16. அடுத்து 4,0னா எக்ஸ் பிளேஸில் 4 ஒய் பிளேஸில் 0 போட்டேன்னா 4 3s are 12. இப்போ என்னோட கொஷின் என்னவா இருந்துச்சு, மேக்ஸிமம் இசட். அப்போ இது எல்லாத்துலேயுமே எது பெரிய வேல்யூன்னு பாருங்கள். இந்த 16ங்கிறது தானே என்னோட பிக்கர் வேல்யூ. அதை நீட்டாக பென்சிலில் வந்து கரெக்டாக ஒரு பாக்ஸை போட்டு ஆரோ மார்க் போட்டு மேக்ஸிமம்னு இங்கே எழுதிடணும். எழுதுனதுக்கு அப்புறமேட்டு கீழே ஒரு லைன் எழுதணும். இது நிறைய பசங்க மறந்துடுவாங்க. பட் இது எழுதுனீங்கன்னா தான் யூ வில் ஹாவ் யோர் கம்ப்ளீட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? ஹென்ஸ் the maximum value of z is, இங்கே மேக்ஸிமம்னால மேக்ஸிமம் எழுதியிருக்கேன். இதே கொஷின் மினிமம்னா மினிமம்னு எழுதுறோம். ஓகேவா? maximum value of z is equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 16. at the point எந்த பாயிண்டில் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க, 0,4 at the point 0,4ன்னு எழுதணும். இதோட உங்களோட ஆன்சர் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஐ ஹோப் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கொஷனும் பார்ப்போம். அப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிடுவோம். எப்போ நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்களோ ஜஸ்ட்டு ஷேடிங் மட்டும் நீங்கள் ஒரு கொஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் வந்து கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? ஏன்னா ஷேடிங் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். மற்றபடி ப்ரொசீஜர்லாம் எல்லா கொஷனுக்கும் சேம் தான். ஓகேவா? அடுத்த மெத்தட் வந்து பார்ப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்கும். மற்றபடி சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கொஷின் நம்பர் தெரியல, நான் ஸ்டேபிள் பண்ணது. ஓகேவா? செகண்ட் கொஷின். அண்ட் பை த வே இது எல்லாத்தோட நோட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து நீங்கள் வேணும்னா வீடியோ முடித்தோடனே டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? மினிமம் z is equal to மினிமைஸ் z is equal to -3x + 4y கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி எப்பயுமே மினிமம் z எடுத்து எழுதுங்க.
சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்னு போட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயினாக தூக்கிட்டு வந்து வர்டிக்கலாக எழுதுறீங்க. ஓகேவா? இது என்னது? நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம், அதுக்கு நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது, போட்டால் தப்பு கிடையாது. அடுத்து இதை தவிர மீதி எத்தனை வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது? 2. அப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ப்ராப்ளமில் டோட்டல் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? 2. அப்போ இதுக்கு நம்பர் 1ன்னு கொடுத்துருங்க, இதுக்கு நம்பர் 2ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லைன் 1ன்னு போட்டுக்கிறேன், L1ன்னு போட்டுக்கிறேன். நான் சொன்னல இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு எதுக்கு பிளாட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்இக்வாலிட்டியை நீங்கள் மறந்துட்டு ஈக்குவாலிட்டி போட்டுக்கலான்னு சொன்னேன்னா, ஸோ சேம் அதே மாதிரி இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதிலாக ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பதிலாக ஈக்குவல் டு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னால இது L1ன்னு எடுத்துக்கிட்டேன், இது செகண்ட் ஈக்குவேஷனால L2ன்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் நீட்டாக ரெண்டுக்குமே தனித்தனியாக போடுங்க. இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே you are surely going to get 5 marks if suppose it's a 5 mark question, okay, or full marks. Okay, now x y எழுதணும், அதே மாதிரி இங்கே x y. ஓகே, அடுத்து என்ன ப்ரொசீஜர் சொன்னேன்? எக்ஸுக்கு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இங்கே 0 ஆயிருமா? அப்போ 2y is equal to 8ன்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா y is equal to 4. அதே மாதிரி yயோட பிளேஸில் 0 போட்டேன்னா x is equal to 8 எழுதிடலாமா? நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு வருவோம். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன், அப்போ 2y is equal to 12. on cancelling you will have y is equal to 6. and yயோட பிளேஸில் 0 போட்டேன்னா இது 0 ஆயிரும். 3x is equal to 12. அப்போ x is equal to 4. and இப்போ என்ன பண்ணணும்? கோஆர்டினேட்ஸ் எழுதணும். அண்ட் கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதணும்? வேர்ட்டிக்கலாக எழுதணும். வேர்ட்டிக்கலாக இந்த சென்ஸ் 0,4ங்கிறது a கோஆர்டினேட், 8,0ங்கிறது b கோஆர்டினேட். ஓகேவா? நெக்ஸ்ட் 0,6ங்கிறது c, d கோஆர்டினேட் என்னது? 4,0. வேர்ட்டிக்கல், ஆல்வேஸ் ரிமெம்பர் வேர்ட்டிக்கல் எழுதிட்டீங்க. இதுக்கப்புறமேட்டு எங்கே போகணும்னு சொன்னேன்? கிராஃப் ஷீட்டுக்கு போகிறோம். கிராஃப் ஷீட்டில் சேம் ப்ரொசீஜர், செக்ஷன் நம்பர், கொஷின் நம்பர், எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாத்துக்கும் ஆரோ மார்க் இருக்கணும். எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ் எழுதியிருக்கணும். சென்டர் ஆரிஜின் பிளேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இருக்க பாயிண்ட்ஸ் பொறுத்து என்ன வந்து ஸ்கேல் எடுக்கணுமோ எடுத்துட்டு அந்த ஸ்கேலை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இது எல்லாருக்கும் காமன் ப்ரொசீஜர். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம வருவோம். நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஒரு லைனாக எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா again we will see the line equation once. L1 ஃபஸ்ட்டு லைனோட கோஆர்டினேட் என்னது? A கோஆர்டினேட்டுங்கிறது 0,4, B கோஆர்டினேட்டுங்கிறது 8,0. ஓகே, A கோஆர்டினேட் ஞாபகம் வச்சுக்கோங்க 0,4, 0,4 ஒரு புள்ளி வச்சு A எழுதிட்டேன்னா, அடுத்து B அப்படிங்கிறது 8,0. அப்போ B அப்படிங்கிற பாயிண்ட்டு 8,0 புள்ளி வச்சுட்டேன்னா வச்ச உடனே ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து மிஸ்டேக் வரும். நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸையுமே ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிட்டு அப்புறம் நான் கோடு போடலான்னு நினச்சா மாற்றி கோடு போட்டுருவாங்க நிறைய பசங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏவையும் பியும் பிளாட் பண்ணிட்டீங்க, பாயிண்ட் வச்சிட்டிங்களா, உடனே ஸ்கேல் எடுத்து ஜாயின் பண்ணி 2 சைடும் ஆரோ மார்க்கை போட்டு L1 எழுதி முடிச்சிருங்க. அதே மாதிரி அடுத்த லைனுக்கு வருவோம். அடுத்த லைனில் என்ன இருக்குது? 0,6 and 4,0, 0,6 and 4,0 அதையும் நம்ம பிளாட் பண்ணிட்டோமா? அதையும் பிளாட் பண்ணோடனே ஒரு கோடு போட்டு முடிச்சிடறோம், L2ன்னு எழுதிடுறோம். ஓகேவா? திஸ் இஸ் சிம்பிள். நவ் கம்மிங் டு த ஷேடிங் பார்ட். ஷேடிங் பார்ட்டுக்கு திருப்பி கொஷனுக்கு போகிறோம். என்ன இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க. ரெண்டுலேயுமே என்ன இன்இக்வாலிட்டி இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. சரி, இப்போ நான் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேன்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக 0 போடணும்னு சொன்னேன்னா, எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. கரெக்டா? 0 + 2 டைம்ஸ் 0னா 0 தானே. ஸோ 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வரும். அண்ட் இங்கேயும் போடுவோம். இங்கே நான் வேணால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போடுறேன். ஓகேவா? 3 times of 0 + 2 times of 0 is less than or equal to 12. ஆக மொத்தத்தில் 0 is less than or equal to 12. ரெண்டு இடத்துலையுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம எப்படி ஷேட் பண்ணிடணும்? உள்நோக்கி ஷேட் பண்ணணும். ஆரிஜின் இருக்க மாதிரி உள்நோக்கி ஷேட் பண்ணணும். ஓகே, இப்போது ஏன்க்கா அப்புறம் இதை மட்டும் ஷேட் பண்ணியிருக்கீங்க, இது வரல நிறைய பசங்களுக்கு டவுட் வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன் ஓகேவா? திஸ் இஸ் L1. ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். வேணால் இது வச்சுருவோம். இது L1. ஓகேவா? இதுக்கு உள்ளே இருக்க ரீஜனை இது எல்லாமே கரெக்டா? அதே மாதிரி L2 இங்கே இப்போ ஒரு பென்சில் லைன் உங்களுக்கு தெரியுதா? இது விட்டுருங்க. இது L1.
இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோமா L2, இதுக்கு உள்நோக்கி இருக்க ரீஜன். இப்போது நம்ம ஷேட் பண்ணுறது என்ன ரீஜன்? ஃபீஸிபிள் ரீஜன். ஃபீஸிபிள் ரீஜன் என்னது? ரெண்டு லைனுக்கும் காமனாக இருக்க இடத்த மட்டும்தானே நீங்கள் ஷேட் பண்ணணும். அப்போ ரெண்டுக்கும் எது ரீஜன் காமனாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் சம் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். உடனே பார்த்தோன்னே இப்படி ஷேட் பண்ணுறதுக்கு போக போக உங்களுக்கே அது பழகிடும். ஓகேவா? பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான் ஃபீஸிபிள் ரீஜன்னு. பட் ஸ்டார்டிங் ஃபார் பிகினர்ஸ் எப்படி நான் போடணும்னு சொல்கிறேன். எகெயின் இதெல்லாம் நீங்கள் கிராஃப் ஷீட்டில் போடணும்ல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போடுறேன். இந்த மாதிரி எனக்கு ஷேடிங் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிற பசங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். எதையுமே நான் இப்போ சொல்கிறத கிராஃப் ஷீட்டில் போட்டுறாதீங்க. சும்மா ரஃப் காலமில் நான் வேணால் உங்களுக்கு ரஃப் காலம்லேயே போட்டுறேன். ஏன்னா நம்ம பசங்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஆயிடலாம். கரெக்டாக? ஜஸ்ட் ஐ வில் டேக் அ ரஃப் ஷீட் மேபி ஓவர் ஹியர். ஓகே, நான் உங்களுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன அந்த லைன் போட்டிருப்பீங்கல்ல, இந்த கிராஃப் ஷீட்டில் லைன் போட்டிருப்பீங்கல்ல, அதை ரொம்ப எக்ஸாக்டாக பாயிண்ட் வச்சு ஸ்கேல் வச்சுலாம் நான் சொல்ல, சும்மா என்ன மாதிரி கிராஃப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எப்படி எங்கே லைன் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு லைன் இப்படி ஓரமாக இருக்குது, ஒரு லைன் இப்படி நீட்டமாக இருக்குது. ஓகேவா? இப்படி ஒரு லைன் ஓரமாக போகுதுன்னா ஒரு லைன் இப்படி நீட்டமாக இருக்குது. கரெக்டாக? இப்படி சும்மா ரஃபாக போட்டுட்டு நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இது ஒரு லைன், இது ஒரு லைன். கரெக்டாக? ஐ கெஸ் திஸ் வாஸ் L1 அண்ட் திஸ் இஸ் L2. இப்போது அங்கே என்ன இருக்கோ அதை பேர் தான் வைக்கணும், மாற்றி வச்சிடாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லைனுக்கு உள்ளே இருக்க ரீஜன், ஃபஸ்ட் லைனுக்கு உள்ளே இருக்க ரீஜன். சும்மா அதெல்லாம் ரஃப் காலமில் டக்குன்னு போடுறது. ஓகேவா? நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ பொறுமையாக போடுறேன். உங்களுக்கு கிராஃபு ஷேடிங் கஷ்டமாக இருந்துச்சா சும்மா ரஃப் காலமில் இப்படி போட்டு பாருங்கள் வருதான். ஓகேவா? L2 செகண்ட் லைனா, செகண்ட் லைனுக்கு உள்ளே இருக்கிறது வேறு மாதிரி ஷேட் பண்ணுங்கனால நான் புள்ளி வச்சுட்டு போகிறேன். ஓகேவா? இந்த இடம் நான் எகெயின் திருப்பி சொல்கிறேன், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கெலாம் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டோடு முடிச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் பாட்டு போட்டு வச்சிடாதீங்க. சரியா? இப்போது இந்த புள்ளி வச்சுருக்க இடத்துக்கும் இந்த ஷேடு பண்ணி இந்த கோடு போட்டிருக்கேன்ல இடத்துக்கும் காமனாக எந்த இடம் இருக்குது? இங்கே புள்ளி இருக்கா? இல்லை. அப்போ இது காமன் கிடையாது. இங்கே புள்ளி இருக்கா ஆனால் கோடு இருக்கா? இங்கே இல்லை. அப்போது இங்கே டாட் இருக்குது ஆனால் லைன் இல்லை, இங்கே லைன் இருக்குது டாட் இல்லை. அப்போது இந்த ரெண்டு இடமும் காமனாக இல்லை தானே? இந்த ரீஜனை பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் திஸ் ரீஜன். இங்கே டாட்டும் இருக்குது லைனும் இருக்குது. கரெக்டாக? அப்போ இதோட மீனிங் என்னது? திஸ் ரீஜன் இஸ் காமன் ஃபார் போத் தீஸ் லைன். இந்த லைனுக்கும் காமனாக இருக்குது, இந்த லைனுக்கும் காமனாக இருக்குது. அப்போ இதை தான் நீங்கள் போய் கிராஃபில் ஷேட் பண்ணணும். ஐ ஹோப் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ டேக் த கிராஃப். இப்போ இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு உள்ளாடி இந்த லைனுக்கும் உள்ளாடி ரெண்டுக்கும் உள்ள காமனாக இருக்க இடம் எதுனா இந்த ரீஜன். ஓகேவா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி 4-5 வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். இப்போது ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? கார்னர்ஸ், வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். என்னோட ரீஜன் பவுண்டடாக இருக்கா? எகெயின் பவுண்ட்ரிஸ் இருக்கா? ஃபிக்ஸடாக பவுண்ட்ரிஸ் இருக்கா? அப்போ என்னோட ஃபீஸிபிள் ரீஜன் பவுண்டடாக இருக்குது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வெர்டிசஸ். இது ஒரு வெர்டிஸ், இது ஒரு வெர்டிஸ், அண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே 4 வெர்டிசஸ் இருக்குது. ஓகே, டன். 4தோட குவாடினேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இது ஆரிஜின் உங்களுக்கு தெரியும். இது கிராஃபில் ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க 4,0ன்னு தெரியும். இது எழுதியிருக்கீங்க 0,4ன்னு தெரியும். ஆனால் இந்த வெர்டிஸ் இருக்குல்ல, இது உங்களுக்கு தெரியாது தானே? நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அதான் இங்கே தெரியுது இல்லைக்கா 2,3. ஆமாப்பா 2,3 தெரியுது. பட் இதை நீங்கள் அங்கே தியரியிலேயே எழுதியிருக்கணும். சம் போடுற இடத்துல இதை சால்வ் பண்ணியிருக்கணும். புரியுதா? ஸோ என்னோட கார்னர் பாயிண்ட், இந்த ஒரு கார்னர் பாயிண்ட் எனக்கு தெரியாது. ஐ மீன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எழுதி வைக்கல. புரியுதா? அந்த காரணத்தினால தான் இங்கே பார்த்தீங்கன்னா we have to solve the point of intersection. இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். In order to use the corner point method, we must find the point of intersection. அப்படின்னா என்னது? அந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ரெண்டும் மீட் ஆகுதுல அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கேல்குலேட் பண்ணணும். சம் மாதிரி போட்டு கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் இங்கே கேல்குலேட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு வேணால் நீங்கள் போய் கிராஃபில் செக் பண்ணிக்கலாம். புரியுதா?
ஆப்போசிட்டாக வந்துடாதீங்க. கிராஃபில் போட்டிருக்கேங்கிறதுனால நான் இங்கே போட மாட்டேன், இது தேவையில்லைன்னு நினச்சிக்காதீங்க, இது போடுங்க. ஓகேவா? இதை எப்படி போடணும்னா ஜஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கா, 2 ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டு நார்மல் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கல்ல, எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், எதுனாலும் போடுங்க. எது உங்களுக்கு குவிக்காக, எது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவீங்களோ அதை போடுங்க. முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிமினேஷன் தான் டக்குன்னு வரும், அதனால நான் அதை எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். மைனஸ் மைனஸ் பண்ணியாச்சு, இது கேன்சல் ஆயிரும். ஐ ஹோப் இதெல்லாம் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். x - 3xனா -2x, 8 - 12னா -4, மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ x is equal to 2. x 2ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கிடைச்சிரும்? y. இப்போ இது புதுசாக இப்போ தானே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்போ இதுக்கும் ஒரு பேர் வைக்கணும். ஆல்ரெடி ABCD வரைக்கும் முடிஞ்சதுனால நான் ஈன்னு வச்சு 2,3ன்னு எழுதிடுறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நீட்டாக ஒரு டேபிள் போடுறோம். கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் z. zன்னு என்னது? திருப்பியும் கொஷின் எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். மேக்ஸிமம் z ஆர் மினிமம் zன்னு சொல்லிட்டு அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுகிறோம். இப்போது நம்மளோட கிராஃபில் நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி 4 வெர்டிசஸ் இருக்குது, தட் இஸ் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீட்டாக இங்கே எழுதிடுங்க. ஆரிஜின் ஒன்று இருக்குது, A, D and E. ஆரிஜின் A, D and E. ஆரிஜின் 0,0 தெரியும். A இப்போ தான் நம்ம மேலே கேல்குலேட் பண்ணியிருக்கோம், டியும் மேலே இருக்குது, E இப்போ தான் போட்டால் எடுத்துகிட்டு வந்து எழுதிடுறீங்க. இது எல்லாத்தையும் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 0 போட்டோன்னா ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு 0,4, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 4ன்னு போட்டோன்னா 16. 4,0ன்னு போட்டோன்னா இங்கே 4, இங்கே 0 போடுவேன், அப்போ -12. அதே மாதிரி 2,3னா எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் 3, அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா? இப்போ நீங்கள் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த கொஷின் மினிமம் கேட்டிருந்தாங்க, அப்போ இங்கே என்ன எழுதணும்? இந்த வேல்யூ தான், -12 தான் மினிமம். நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நெகட்டிவ்லாம் எடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலையே. ஆன்சர் நெகட்டிவில் வரலாம், பாசிட்டிவில் வரலாம். கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டு தானே? இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் தானே பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னீங்க, ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணும்னு எங்கேயா சொல்லியிருக்கோமா? இல்லை, ஆன்சர் நெகட்டிவில் கூட வரலாம். புரிஞ்சிச்சா? அப்போ இருக்கிறதுலே மினிமம் எதுனா -12 தான். நிறைய பசங்க 0ன்னு எழுதியிருப்பாங்க, கிடையாது. இருக்கிறதுலே மினிமம் நம்பர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் லைன் என்ன எழுதணும்? த மினிமம் வேல்யூ ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களோ -12 அட் தி பாயிண்ட் எங்கே 4,0. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எவ்ரி கொஷின் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு இருக்க கொஷின்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்குமே டைம் சேவ் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கிராஃபுமே முடிஞ்ச அளவுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த கிராஃப் சால்விங் அதில் வந்து இஷ்யூஸும் வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மேக்ஸிமம். சொல்யூஷனில் என்ன எழுதுகிறோம்? மேக்ஸிமம் zன்னு எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்களோ 5x + 3y எழுதிட்டேன். சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு எழுதணும். ஒரு கன்ஸ்ட்ரெயினாக ஹரிசான்டலாக இருக்கிறத ஒன்றா வெர்டிக்கலாக எழுத போகிறீங்க. இப்போது இது நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின், அப்போ அதை தவிர இருக்க மீதி எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் வந்து வரிசையாக போட்டுட்டு வரணும். அப்போ இது 1 அண்ட் இது 2. நவ் ஃபர்ஸ்ட் ஒன்னில் நான் எகெயின் சொல்லியிருக்க மாதிரி இன்இக்வாலிட்டியை விட்டுட்டு ஈக்குவாலிட்டின்னு எழுதிக்கிறோம். அப்போ அது லைன் 1 அண்ட் இதை எடுத்துகிட்டு போய் லைன் 2. எகெயின் த சேம் பாக்ஸ், சேம் ப்ரொசீஜர். எக்ஸுக்கு 0 போட்டு ஒய் கண்டுபிடிக்கிறேன், ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதே ப்ரொசீஜர் திருப்பி ரிப்பீட் பண்ணியாச்சு, கோஆர்டினேட்ஸ் எழுதியாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் எல்லா கொஷனுக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ we will move on to the graph. So one sec, which is the graph. ஓகே, இப்போ இதுக்கு நான் கிராஃப் வந்து உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஏங்கிறது வந்து 0,3, பிங்கிறது 5,0. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் மீ டேக் த கிராஃப் ஷீட். ஏ பாயிண்ட் 0,3. ஓகேவா? அப்போ நான் ஏன்னு வச்சுக்கிறேன், 0,3ன்னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்டு 5,0. இதை போட்டுறீங்களா? போட்ட உடனே ஒரு ஸ்கேல் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. இதெல்லாமே கொஞ்சம் நீட்டாக ப்ரிசைஸாக போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் லைன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் 2க்கு போவோம். லைன் 2க்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0,5 அண்ட் 2,0. 0,5. So 0,5. This is the C point, 0,5.
and D பாயிண்ட்டுங்கிறது 2,0 Dங்கிற பாயிண்ட் வந்து 2,0 Dங்கிற பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணிடுறோன்னா உடனே வந்து ஸ்கேல் எடுக்கிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஜாயின் them. This is line 2. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் லைன் 1 அண்ட் லைன் 2. இதுக்கப்புறமேட்டு மியர் ஷேடிங் தான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஷேடிங்க்கு எதை பார்க்கணும்னு சொன்னேன்? அங்கே இருக்க இன்இக்வாலிட்டி பார்க்கணும். இப்போ நம்மளோட கொஷனில் ரெண்டுமே எப்படி இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போது நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? எக்ஸுக்கு பதிலாகவும் 0, ஒய்க்கு பதிலாகவும் 0. அப்போ 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கும் ஒய்க்கு பதிலாக 0. 0 is less than or equal to 10. True or false? True. ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. அப்போ ரெண்டுமே உள்நோக்கி ஷேட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு லைன் இது ஃபர்ஸ்ட் லைனா, அதுக்கு உள்நோக்கினா இந்த ரீஜன் ஃபுல்லாக வரும். செகண்ட் லைன்னா இது எல்லாமே வரும். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ரீஜன் எது? இந்த ரீஜன் மட்டும்தான். அப்போ அதுதான் என்னோட ஃபீஸிபிள் ரீஜன். ஓகேவா? இதில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா திருப்பி என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ரஃப் காலமில் போட்டு பாருங்கள். டாட் அண்ட் லைனுக்கு காமனாக எந்த இடம் வருதோ அதுதான் உங்களோட ஃபீஸிபிள் ரீஜன். ஓகேவா? இது பார்த்தாலே உங்களுக்கு நிறைய பசங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள, செகண்ட் லைனுக்கும் உள்ளனா இது வருமா பாருங்களேன். நீங்கள் ஷேடு அவ்வளோ கூட யோசிக்க வேணாம். இதை பாருங்களேன், இந்த எடுத்துக்கிறீங்க இந்த குட்டி இடத்த, இது ஃபர்ஸ்ட் லைனுக்கு வெளியில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியுமா? என்னால் முடியாது. அதே மாதிரி இந்த இடத்த எடுத்துக்கிறீங்கன்னா செகண்ட் லைனுக்கு வெளியில் இருக்குது. அப்போ இதை பண்ண முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் உள்ளே வருது, செகண்ட் லைனுக்கும் உள்ளே வருது. ஓகேவா? அதனால தான் இது என்னோட ஃபீஸிபிள் ரீஜன். ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணியாச்சு. வெர்டிசஸ். இப்போது இது வெர்டிஸ் என்னன்னு தெரியும். இது ஏ தெரியும், இது ஆரிஜின் தெரியும், இது டி தெரியும். ஆனால் இது எனக்கு தெரியாத பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும்? நம்ம போய் இங்கே சால்வ் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக? இங்கே போயின்னா 1 minute எங்காது இங்கே நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? சால்விங் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் வந்து இதுக்கு பேர் வச்சிடலாம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு வருவோம். இப்போதைக்கு ஏபிசிடி இது ஈன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பாருங்களேன், இங்கே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் அங்கே எழுத முடியும். ஏன்னா ஆன்சர் பாருங்கள், 20/19, 45/19 இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிக்காமல் நம்மளால் எழுத முடியுமானா வாய்ப்பே கிடையாது. கரெக்டு தானே? அங்கே பார்த்தவங்களால் குறிக்க முடியுமா என்னது? 20/19 சான்ஸ் இல்லை. அதனால தான் இதை சால்வ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கிட்டேன். நான் எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்கேன்னா இதை 2ஆலையும் இது 5ஆலையும் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் பண்ணியிருக்கிறது வந்து 2ஆலனா அப்போ 6x + 10y = 30. இதை 5ஆலனா 25x + 10y = 50. ஜஸ்ட் சப்ராக்டிங் எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் கிடச்சோடனே ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இந்த எக்ஸ் கமா ஒய் இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் வந்து இ அப்படிங்கிற பாயிண்ட். ஏன்னா ஆல்ரெடி ஏபிசிடி முடிஞ்சிச்சு. இ 20/19, 45/19. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் எங்கே போடணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த இடத்துல இ நான் போட்டிருக்கேன்னா, அப்போ நான் இங்கே எழுதணும். மறக்காமல் இதெல்லாம் எழுதணுமா வேண்டாமான்லாம் நினைக்காதீங்க, எழுதி தான் ஆகணும் எல்லாத்தையுமே. ஓகேவா? 20/19, 45/19. இதுதானே என்னோடய பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து இப்போ என்னோட ரீஜன் பவுண்டடா அன்பவுண்டடா? பவுண்டரிஸ் கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கா? பவுண்டட். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு போயிடலாம்? டேபிள். நீட்டாக ஒரு டேபிள் போடுறோம். கார்னர் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது? ஆரிஜின், ஏ, இ, டி. ஆரிஜின், ஏ, இ அண்ட் டி. ஓகேவா? ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இது ஐ திங்க் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எடுத்துகிட்டு போய் இங்கே சும்மா சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கும் ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் வேல்யூ எனக்கு இந்த 235/19. ஸோ அதுதான் என்னோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் மினிமம் ஆஃப் Z கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஆஃப் Z சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்கோ வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன். இது நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின். அது தவிர இருக்க ரிமைனிங் ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் லைன் 1 and line 2 தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். ஃபார் த சேக் ஆஃப் பிளாட்டிங் நம்ம என்ன பண்ணலாம்? கிரேட்டர் than or equal to, less than or equal to அதை மறந்துட்டு ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நானும் எழுதிட்டேன்.
அப்புறம் எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் என்ன, ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸ் என்ன. அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி 4 வெர்டிசஸும் கேல்குலேட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஆல்ரெடி சேம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடுவோம். ஐ திங்க் திஸ் இஸ் த 4th கிராஃப். 1 minute. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வெர்டிசஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏங்கிறது 0,1 0,1ங்கிற இந்த இடம் தான் ஏ. அடுத்து பி அப்படிங்கிறது 3,0. அப்போ இதுதான் வந்து பி, தட் இஸ் 3,0. ஓகேவா? முடித்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால் இது வந்து நீட்டாக ஒரு லைன் போட்டுடுறோம். ஓகேவா? மறக்காமல் வந்து ஸ்கேல்லாம் எழுதிருங்க. அது நான் ஒரு இதுக்கும் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். பட் மற்றபடி இதெல்லாமே சேம் தான். லைன் 1ன்னு போட்டுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைன் 2க்கு போவோம். லைன் 2 இஸ் 0,2 and 2,0. ஐ திங்க் இது அப்படியே போட்டுடலான்னு நினைக்கிறேன். 0,2 0,2னா இந்த பாயிண்ட்டு, இது சிங்கிற பாயிண்ட்டு அண்ட் டிங்கிற பாயிண்ட் வந்து 2,0. ஓகேவா? ஸோ ரைட் அபவுட் தட் L2. ஓகே, இப்போ இதையுமே போட்டாச்சு. ஓகேவா? இது எல்லாமே கிளியர். அடுத்து என்ன பார்க்கணும்னு சொன்னோம்? நம்ம இன்இக்வாலிட்டி பார்க்கணும். இதுதான் 4th கொஸ்டின். தெரியும்னு நினைக்கிறேன். 2 இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. சிம்பிள் ஷார்ட்கட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் இட் வில் பி அவே ஃப்ரம் தி ஆரிஜின். ஓகேவா? இங்கே செக் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸுக்கு 0 போடுங்க, ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ என்ன வரும்? 0 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. greater than or equal to 3. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 போட்டிங்கன்னா 0 is greater than or equal to 2. ரெண்டுமே தப்பு தானே. 0ங்க 3ஓடையும் பெருசு கிடையாது, 2ஓடையும் பெருசு கிடையாது. அப்போது இது வந்து ஆரிஜின் இஸ் நாட் அட் ஆல் இன்க்ளூடட். அப்போது 2 லைனுக்கும் வெளியில் ஷேட் பண்ணணும். புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் லைனுக்கும் வெளியில் போயிருக்கணும், செகண்ட் லைனுக்கும் வெளியில் போயிருக்கணும்னா அப்போ எந்த இடம்? இந்த ரீஜன். ஓகேவா? திஸ் கம்ப்ளீட் ரீஜன் ஃபுல்லாகவே. ஓகேவா? நீங்கள் ஓரளவுக்கு ஷேட் பண்ணிங்கன்னா போதும். கிளியர்? ஃபர்ஸ்ட் லைனுக்கும் வெளியில், செகண்ட் லைனுக்கும் வெளியிலனா இங்கேயும் நீங்கள் ஃபீஸிபிள்ஸ் ரீஜன் தான் பார்க்குறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். இது ஃபஸ்ட் லைன், இதுக்கு வெளியிலனா அந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிளும் வரும் தான். ஆனால் அது செகண்ட் லைனுக்கு உள்ளே இருக்கே, செகண்ட் லைனுக்கும் வெளியில் இருக்கணும்னா இந்த ட்ரையாங்கிளையும் சேர்க்க முடியாது, இங்கே இருக்கிறது தான் நான் சேர்க்கணும். ஓகேவா? இதில் மறுபடியும் கன்ஃபியூஷன் இருந்தால் நான் சொல்லிக் கொடுத்த சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது அன்பவுண்டட் ரீஜன். ஏன்னா போயிட்டே இருக்குது, எவ்வளோ வேணாலும் போகலாம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இது எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அன்பவுண்டட். கார்னர் பாயிண்ட்ஸ் எதுனா இது ஒரு கார்னரா, இது ஒரு கார்னர், அதே மாதிரி இங்கே திருப்பியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கிது. அதை நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு ஈன்னு வச்சுக்கலாம். இன்னொரு டவுட் என்ன வரும்னா, அன்பவுண்டடில் எங்கேக்கா கார்னர் பாயிண்ட்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். எங்கே போய் முடியும் தான் தெரில, ஆனால் ஆரம்பம் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல. அப்போது இது ஒரு கார்னர். ஏன்னா இதுதான் இப்படி தான் என்னோடய ரீஜன். கரெக்டாக? இப்படி இதுதான் என்னோட ரீஜன். அப்போ இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும். கிளியரா? அதனால 3 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே நான் என்ன கேல்குலேட் பண்ணணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சேம் ப்ரொசீஜர். நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், பட் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? 2 லைன் இருக்கும், 2 லைனே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 3/2, 1/2. அதை நம்ம என்ன பண்ணணும்? கிராஃபில் மறக்காமல் எழுதிடணும். ஓகேவா? ஸோ லெட் மீ டேக் த கிராஃப் அண்ட் ரைட் தட் ஒன் அலோன். ஸோ இ அப்படிங்கிறது 3/2, 1/2. ஓகேவா? இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 3/2னா 1.5வா, 1/2னா 0.5. அப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் கிராஃபில் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போட்டதுக்கு அப்புறமே நம்ம எதுக்கு போகணும்னா நம்மளோட டேபிளுக்கு போகணும். ஓகேவா? டேபிள் வந்து சேம் கார்னர் பாயிண்ட்ஸ், வேல்யூ ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். கார்னர் பாயிண்ட்ஸ் 3 காமிச்சேன்னா அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மினிமம் அப்படிங்கிறனால இதுதான் இருக்கல மினிமம். 7, 10 and 9ல் இது மினிமம்னு போட்டு எழுதிட்டேன். இப்போது என்னக்கா முடியாமல் இன்னும் ஏதோ போயிட்டுருக்கே அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு அன்பவுண்டட் ரீஜன் கிடைக்குதோ, ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து அன்பவுண்டடாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது எதுக்கு மட்டும்னா அன்பவுண்டடுக்கு மட்டும்தான். ஓகேவா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் சேமாக போட்டு வந்துடுவீங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, as the region is unbounded, இந்த 7ங்கிறது மினிமமாக இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். பவுண்டடில் இந்த ப்ராப்ளம் பவுண்டடில் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் எதில் வரும் அப்படின்னா அன்பவுண்டடில் இது கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அது 7ன்னு ஒன்று கிடச்சிருக்கு, அது மினிமமாக இல்லையான்னு செக் பண்ணணும். இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா, கொஷின் இருக்குல்ல, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 3x + 5y
இந்த 3x + 5y மினிமம்ங்கனால கொஷின் மினிமம்ங்கனால வெறும் லெஸ் தேன் போடணும். லெஸ் தேன் ஈக்குவல் டு கிடையாது, லெஸ் தேன் 7 அப்படின்னு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கணும். புதுசாக ஒரு இன்இக்வாலிட்டி ஃப்ரேம் பண்ணணும். இது எப்போ? அன்பவுண்டடுக்கு. எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லெஸ் தேன் என்ன ஆன்சர் நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்களோ 7ங்கனால இங்கே 7 எழுதியிருக்கேன். மினிமம்ங்கனால லெஸ் தேன். இப்போ இதே கொஷின் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன போட்டிருப்பீங்கன்னா இந்த லைனில் கிரேட்டர் தேன் போட்டிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு மாடல் வருது மேக்ஸிமமாக, அதனால் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? 3x + 5yங்கிறது கொஷின் லெஸ் தேன் 7. இப்போ இதை நான் போய் பிளாட் பண்ணணும். எந்த லைன்னாலும் நான் கிராஃபில் பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன்? எப்பயுமே அசியூம் தட் இட் இஸ் ஈக்குவல்னு அசியூம் பண்ணிக்க சொன்னேன்னா ஓகே. அதுக்கப்புறமேட்டு எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ். சேம் ப்ரொசீஜரில் 2 வெர்டிசஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இந்த வந்து 7/5 and 3/5 வந்திருக்கு. அது என்ன நம்மளுக்கு டக்குன்னு தெரியாதுங்கிறதுக்காக நான் இதையும் போட்டு வச்சுருக்கேன். 7/5னா 1.4, 7/3னா 2.3. ஓகேவா? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணணும். ஓகேவா? கிராஃபில் போய் நான் பிளாட் பண்ணுவோம். பட் ஆனால் எப்படி பிளாட் பண்ணணும்னா டாட்டட் லைன் வச்சு தான் போடணும். ஓகேவா? ஃபுல்லாக இந்த மாதிரி சாலிட் லைன் போடக்கூடாது. சாலிட் லைன் எப்போ போடுவீங்கன்னா ஈக்குவேஷனில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்துச்சுன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம், லெஸ் தெனாகவும் இருக்கலாம். மீனிங் அது இங்கே வெறும் லெஸ் தேன் மட்டும்தானே இருக்குது. அப்போ நீங்கள் போடுற லைன் வந்து டாட்டட் லைன் மட்டும்தான் போடணும். மாற்றி கூட வந்து ஈக்குவல் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை போட்டு வச்சிடாதீங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஒரு வாட்டி வர்டிசஸ் வந்து பார்த்துக்குவோம். 0, 7/5. 7/5 is 1.5. அப்போது 0, 1.4 சாரி 0, 1.4னா நல்லா இங்கே வரும். ஓகேவா? இது வந்து எனக்கு வெர்டிஸ் F. ஓகே. ஸோ நல்லாவே நீங்கள் தள்ளி கூட எழுதிக்கோங்க. வெர்டிஸுங்கிறது 0, 7/5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7/3, 0 அப்படின்னா 2.3, 0. 2.3னா சம்வேர் நம்மளுக்கு இங்கே இருக்கும். கரெக்டாக? 2.3, 0. இந்த வெர்டிஸுங்கிறது வந்து நம்மளுக்கு G. ஓகே. ஸோ ஜிங்கிறது வந்து 7/3, 0. கொஞ்சம் எனக்கு எதாவது பாயிண்ட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அது ஏன்னா நம்ம வந்து இந்த லைட்டிங்கில் எனக்கு கரெக்டாக அது வந்து நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் உங்களுக்கு எதாவது கிளார் அடிச்சிச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் 2.3. ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த 2 வெர்டிசஸ் இப்போ நான் பிளாட் பண்ணுறேன். கரெக்டாக நம்ம ஸ்கேல் வச்சுக்குவோம். இப்போது டாட்டட் லைன் ஒன்லி, நோ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? டாட்டட் லைன் போட்டாச்சு. இந்த லைன் புதுசாக போட்டிருக்கேன், அதனால் L3. ஓகேவா? இது ஓகே, புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன நான் செக் பண்ணணும்னா மறுபடியும் இதை நான் ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். இதை நீங்கள் மறுபடியும் ஷேட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே என்ன இன்இக்வாலிட்டி இருந்துச்சு? லெஸ் தேன். எக்ஸுக்கும் ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. 0 less than 7 ட்ரூவா? எஸ் ட்ரூ. அப்போது இதோட ரீஜன் ஷேட் பண்ணோன்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த L3யோட ரீஜன் எப்படி இருக்கும்? உள்நோக்கி இருக்கும். இந்த ரீஜனா? இந்த இடமா? இந்த குட்டி இடம். ஓகேவா? ஏன் நம்ம இதை கரெக்டாக வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டோம்னா இது டாட்டட் லைன். ஓகேவா? அண்ட் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டாட்டட் லைன். மீனிங் என்னது? அந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? வெறும் உள்ளே இருக்க மட்டும்தான், இந்த உள்ளாடி இருக்கிறது மட்டும்தான், இந்த குட்டி இடம் மட்டும்தான். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரீஜன் என்ன நீங்கள் செக் பண்ணணும்னா இப்போ புதுசாக கிடச்சிருக்க ரீஜனுக்கும் இப்போ புதுசாக இந்த ரீஜன் தானே எனக்கு கிடைக்கும் இந்த டாட்டட் லைனுக்கு. இப்போ புதுசாக இருக்கிறதுக்கும் ஆல்ரெடி கிராஃபில் ஷேட் பண்ணியிருக்கிறதுக்கும் ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்குமா இருக்காதான்னு செக் பண்ணணும். ஏதாவது காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆன்சர் கிடைக்காது. காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிச்சதே ஆன்சராக எழுதிடலாம். இந்த வந்து கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதுவே தான் ஃபைனல் ஆன்சர். ஏதாவது காமன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆன்சரே இல்லைன்னு நீங்கள் எழுதி அதோட முடிச்சிடணும். ஓகேவா? இது ஒன்லி ஃபார் அன்பவுண்டட். ஓகே. இப்போ இந்த கொஷனுக்கு பார்ப்போமா? இதுதான் என்னோட டாட்டட் லைன். நான் எந்த ரீஜன் சொன்னேன்? இங்கே உள்ளே இருக்குல்ல இந்த ரீஜன். ஐ ஹோப் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரீஜன் மட்டும்தான். இந்த புள்ளி கூட சேர்க்க முடியாது. ஏன் இந்த புள்ளியை நான் சேர்க்க முடியாதுன்னா இது அந்த லைனுக்கு மேலே இருக்குது. என்னோட இன்இக்வாலிட்டி லெஸ் தேன் மட்டும்தான். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிடையாது.
ஈக்குவல் டுவாக இருந்தால் நீங்கள் அந்த லைனை கூட சேர்த்துருக்கலாம். ஆனால் லெஸ் தேனுங்கனால எதை சேர்க்க முடியாது, இந்த புள்ளி என்னால் சேர்க்க முடியாது. அப்போது இங்கே நான் ஆல்ரெடி ஷேட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கோ இப்போ புதுசாக வர ரீஜனுக்கோ ஒரு பாயிண்ட்டு கூட காமனில் இருக்காது, இந்த பாயிண்ட்டு கூட இருக்காது. நல்லா கிளியர் ஆகிக்கோங்க, இந்த ரீஜன் மட்டும்தான். ஓகேவா, இந்த பாயிண்ட்டு கூட வராது, ஏன்னா லெஸ் தேன் இருக்குது. இப்போ காமன் பாயிண்ட்ஸு இல்லை அப்படிங்கிறதுக்குனால இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். In the graph there are no common points between L3 and the feasible region. Feasible region already shade பண்ணி வச்சிருக்குது. L3 னா இப்போ நான் போட்டது. ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட்ஸு இல்லைனா நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல 7ங்கிற ஆன்சர் அது கரெக்டு. இந்த மினிமம் வேல்யூ 7 at 3/2, 1/2 நான் கண்டுபிடிச்சதை அப்படியே எழுதிடுவேன். காமன் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கலங்கனால ஆன்சர் இருக்குது. காமன் பாயிண்ட் ஏதாவது கிடச்சிருந்துச்சுன்னா நோ ஆன்சர்னு எழுதிட்டு போயிடுவேன். ஓகேவா, அது மாதிரியே அடுத்த ஒரு கொஷின் வருது. இந்த கொஷினில் எந்த காமன் பாயிண்ட்டும் இல்லை, அதனால ஆன்சர் நான் கண்டுபிடிச்சது கரெக்டு. த மினிமம் வேல்யூ 7 at this pointன்னு எழுதியாச்சு. கிளியராக? ஐ ஹோப் இந்த கொஷின் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு புது மாடல், இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாடல் தான் இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் 5th one. இது வந்து சிமிலர் கொஷின், எதுவுமே புதுசில். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். மேக்ஸிமைஸ் Z கொடுத்துருக்காங்க, ரெண்டு வந்து இன்ஈக்வாலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து நான் நெகட்டிவ்ங்கிறனால இது ஒன்றும் நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இது L1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது L2, எக்ஸுக்கு 0 போட்டு Y, Yக்கு 0 போட்டு X. சேம் வேல்யூ சேம் குவார்டினேட்ஸ் கேல்குலேட் பண்ணிடுறோம். இதில் எதுக்கு வந்து நான் இப்போ வந்து போட்டு வைக்கல கிராஃப் அப்படின்னா, சரி கிராஃப் நம்ம கற்றுக்கலாமே, கிராஃபிங் தானே கஷ்டமாக இருக்குது பசங்களுக்கு இருந்தால் நான் போடல. ஓகேவா, ஸோ 0,5ங்கிறதா ஃபர்ஸ்ட் லைன். ஸோ 0,5 நான் இதில் வந்து இது எடுத்திருக்கேன். ஸ்கேல் வந்து 5, 10, 15, 20, ஏன்னா எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஓகேவா, அதனால தான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ 0,5 இது ஏங்கிற பாயிண்ட்டு. அடுத்து பிங்கிற பாயிண்ட் வந்து 10,0 10,0 பிங்கிற பாயிண்ட்டு 10,0. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்கேல் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு லைன் 1. ஓகேவா, அடுத்து லைன் 2க்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். அப்படியே கூட நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ 5th கொஷின் எஸ் 0,15. அப்போனா 0,15னா இது சிங்கிற பாயிண்ட் 0,15. டிங்கிற பாயிண்ட் வந்து 5,0. இது டிங்கிற பாயிண்ட் 5,0. ஓகேவா, நீங்கள் கீழே கூட எழுதிக்கலாம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நீட்டாக போடணுமோ அதை பார்த்துக்கோங்க, பட் எழுதணும் அவ்வளோதான். ஓகே, இதையும் போட்டு லைன் 2 நல்லா தூரமாக இழுத்து போடுங்க. ஓகேவா, நான் இங்கே கூட போட்டிருக்க வேண்டாம், இப்படி கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இருக்க நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இடிக்காமல் நல்லாவே தெரியும். ஓகேவா, இப்படி போட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கேல் 1 to 5, 1 to 15 கூட நீங்கள் எடுத்து போடலாம், ஒன்றும் இது கிடையாது. நான் டக்குன்னு இது இருக்கவும் நான் அப்படி போட்டேன். ஓகேவா, சரி, இப்போது இதை போட்டாச்சு, இது பிரச்சனை இல்லை. அடுத்து இன்இக்வாலிட்டிக்கு போவோம். ரெண்டுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா ஆமாம் ட்ரூ. 0 is less than or equal to 15 ஆமாம் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் உள்ளாடி இருக்க ரீஜன், ரெண்டுக்கும் உள்ளே இருக்க ரீஜன் எது, இந்த ஸ்மால் ரீஜன். கரெக்டு தானே, ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிறது இந்த ஸ்மால் ரீஜன். இந்த கொஷனுக்கு நீங்கள் 1, 2, 3, 4 அப்படி எடுத்து நல்லாவே பெருசாக கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நீட்டாக கூட இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும்னு சொல்கிறேன். இந்த ரீஜன் இவ்வளோ சின்னதாக இல்லாமல் பெருசாகவும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக 5 to இப்படி எடுத்திருக்கேன். இதுவும் கரெக்டு தான், ஒன்றும் இது கிடையாது, பட் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இதை போட்டாச்சுன்னா கார்னர் பாயிண்ட்ஸ் 1, 2, 3 and 4. இப்போ இது எப்படி கிடச்சிருக்கு, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிருக்க இடமா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தட் நான் இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிள் தான், ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி எக்ஸையும் ஒய்யையும் கால்குலேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த கொஷின் 5th கொஷின் ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 4,3. ஓகேவா, அப்போ இங்கே நான் எழுதிடுறேன் 4,3. கிராஃபில் கரெக்டாக நீங்கள் உத்து பார்த்தீங்கனாலே தெரியும், இது 4, இது 3 ரீஜன் கரெக்டாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃப்பில் கூட நல்லா தெளிவாக தெரியும். ஓகேவா, 4,3. இப்போது ரீஜன் எப்படி இருக்குது, பவுண்டட் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு புதுசாக எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு டேபிளை போட்டு அதோட முடிச்சிடலாம். அன்பவுண்டட்னா தான் அந்த புதுசாக ஒன்று போடுறது எல்லாமே. ஓகேவா, சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டேபிள் போடுறோம். கார்னர் பாயிண்ட்ஸ் வேல்யூ ஆஃப் Z
ஏடி அப்போ நான் காமிச்சேன்னா ஆரிஜின் இருந்துச்சு, ஏடிஇ இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போடுறீங்க. இருக்கல மேக்ஸிமம் வேல்யூ 18ங்கனால எடுத்துகிட்டு வந்து லைன் எழுதிடுறோம். அவ்வளோதான். இதில் எதுவுமே புதுசு கிடையாது. திஸ் இஸ் அ யூஷுவல் கொஷின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மறுபடியும் நம்ம அந்த மெத்தடுக்கு தான் போகிறோம். இப்போது மினிமம் Z கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. வழக்கம் போல் இது நான் வந்து திருப்பி போர் அடிக்க வேணாமேன்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு L1ன்னு எடுத்துக்கிறீங்க, L2 எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 0 போட்டு எக்ஸு பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம மெயின் பிளாட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வேர்டிசஸ் வந்து பார்த்துக்கோங்க. 0,3 அப்படின்னா வந்து 0,3னா இங்கே வரும். கரெக்டாக? அப்போ இதுதான் என்னோடய A பாயிண்ட் 0,3. பிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு என்னென்னா 3/2, 0. 3/2னா 1.5. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கும் 3/2, 0. நீங்கள் எழுதும் போது 3/2, 0ன்னு எழுதுங்க. 1.5லாம் எழுத வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் பிளாட் பண்ணுறதுக்கு அதை மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை எடுத்து டக்குன்னு ஒரு லைனை போடணும். நல்லா டிஸ்டன்ஸ் வச்சு போட்டு L1ன்னு எழுதிடுறோம். அதே மாதிரி சிமிலர்லி ஐ வில் பிளாட் L2. 6th கொஷின் 0,3 and 6,0. 0,3னா சேம் தான். அப்போ இதுவும் ஏவும் இதுதான், சியும் இதுதான். 0,3 and 6,0. ஏ இது வந்து பி அண்ட் டி 6,0. ஓகே, ஸோ திருப்பி சேம் லைன், ஜஸ்ட் இதை எடுத்துக்கிறோம், இதை வச்சு பிளாட் பண்ணிடுறோம். ஓகேவா? இது L2. line 1 and line 2 is ready. just வந்து shading portion check பண்ணுவோம். shading portion பார்த்தீங்கன்னா ரெண்டுமே greater than or equal to இருக்குது. அப்போ xக்கு 0 yக்கு 0 போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 is greater than or equal to 3, 0 is greater than or equal to 6. ரெண்டுமே தப்பு. அப்போ ரெண்டுக்கும் வெளியில் இருக்க காமன் ரீஜன், ரெண்டுக்கும் வெளியில் இருக்கணும். அப்போ எது? இந்த ரீஜனா? ரெண்டுக்குமே வெளியில் இருக்கணும். கரெக்டாக? அதனால தான் இந்த ரீஜன். அப்போ நம்மளுக்கு ரீஜன் எப்படி இருக்குது? அன்பவுண்டடாக இருக்குது. அன்பவுண்டடாக இருக்குன்னா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொசீஜர் வரும், அந்த டாட்டட் லைன் வரைகிறது. அதுக்கு முன்னாடி கார்னர் பாயிண்ட்ஸ் என்னது? இது ஒரு கார்னர், அதே மாதிரி இது ஒரு கார்னர். அவ்வளோதானே. கார்னர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 லைன்ஸ் மீட் ஆகணும் அந்த இடத்துல. புரியுதா? அந்த ரீஜனுக்கிட்ட 2 லைன்ஸ் மீட் ஆகணும். இங்கே இந்த லைனும் இந்த ஆக்சஸும், இங்கே இந்த 2 லைன் வித் தி ஆக்சஸ். அப்போ இது 2 மட்டும்தான் இங்கே கார்னர் பாயிண்ட்ஸ். அப்போ ரொம்ப சிம்பிள் தானே. இது 2 கார்னர் பாயிண்ட்ஸ் வச்சு போட்டு போயிடலாம். அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 2 கார்னர் பாயிண்ட்ஸ் தான் வேல்யூ வந்து போடுறோம். இப்போது இந்த கொஸ்டினில் எனக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு மினிமம்க்கு. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சேம் ஆன்சர், மினிமம் தான் கேட்டிருக்கான். ஓகே, அன்பவுண்டட்னா என்ன சொன்னேன்? இது ஒரு வாட்டி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும்? கொஷின் x + 2y இஸ் மினிமம்னு சொல்லியிருக்கிறதுனால நான் லெஸ் தேன் போட்டுக்கிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 6. அப்போ x + 2y இஸ் லெஸ் தேன் 6ன்னு நம்மளா ஒரு 3வது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை வந்து லைன் 3 நம்ம வந்து பிளாட் பண்ணணும்னா எனக்கு குவாடினேட்ஸ் வேணும். கரெக்டாக? அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது வந்து லெஸ் தேன் விட்டுட்டு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஈக்குவாலிட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ். இந்த கொஷினில் எப்படி கிடச்சிருக்குன்னா இதுவும் சேமாக கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இங்கே திருப்பி குவாடினேட்ஸ் எழுதலை. சேம் கோஆர்டினேட்ஸ், ஏன்னா சேமாக இருக்குது. ஓகேவா? அதனால நீங்கள் இந்த கொஷினில் புதுசாக போடணும்னு அவசியம் இல்லை. அதே லைன் தான் L2 தான், அங்கேயே ஒரு சின்ன டாட்டட் லைன் தான் வரும். ஓகேவா? அப்போது அதே லைனு ரொம்ப கிட்ட வச்சு ஒரு டாட்டட் லைனை மட்டும் போட்டு விட்ருங்க. ஓகேவா? இன்இக்வாலிட்டி என்னன்னு செக் பண்ணணுமா? இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் தான், ஈக்குவல் டு கிடையாது. லெஸ் தேன். அப்போ எந்த ரீஜன்? இந்த ரீஜன் மட்டுமா? இந்த ரீஜன், ஒன்லி திஸ் ரீஜன். இந்த லைன் வருமா? வராது. ஏன் வராது? லெஸ் தேன் தான் இருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருந்தால் அந்த லைன் மேலே இருக்க பாயிண்ட்ஸை சேர்த்துருக்கலாம். ஆனால் இங்கே லெஸ் தேன் வந்திருக்கனால இந்த உள்ளே இருக்கிறது ரீஜன் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுக்கும் எந்த காமன் பாயிண்ட்ஸும் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை. நோ காமன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு மீனிங் என்னது? when there is no common points between this line and the feasible region, the minimum value exists. கரெக்டு தானே? காமன் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா எனக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே காமன் பாயிண்ட் இல்லை. அப்போ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல 6ங்கிறது, அப்போது இந்த z = 6ங்கிறது தான் மினிமம். எந்தெந்த பாயிண்ட்லலாம்? 2 பாயிண்ட்ஸ் இருக்குது தானே?
0,3 இருக்குது, 6,0 இருக்குது. அப்போது the minimum value of z is equal to 6 at the points 0,3 and 6,0. ரெண்டுமே ஒரே ஆன்சர்னால அது எழுதிட்டோம். அண்ட் இங்கே ஒன்று எழுதணும். and at all points in the line segment joining it. அப்படின்னா என்னது, அந்த ரெண்டு பாயிண்ட்டை சேர்க்குற லைன் செக்மெண்ட்லேயும் இது வந்து மினிமமாக இருக்கும், அதே வேல்யூ தான் இருக்கும். இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் இட், இது இப்படி தான் இது எழுதணும். புரியுச்சா? ரெண்டு பாயிண்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் அதுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அந்த ரெண்டு பாயிண்ட்டே சேர்க்குற அந்த கோட் மேலேயும் அந்த லைன் மேலேயும் சேம் ஆன்சர் தான் வரும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து இந்த 6th கொஷனோட ஆன்சர். ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ 7th கொஷனில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொசீஜர் மாறுமானா கிடையாது, சேம் ப்ரொசீஜரில் போட போகிறீங்க. ஆன்சரில் வந்து மேக்ஸிமமும் தனியாக பிரித்து எழுதணும், மினிமமும் தனியாக பிரித்து எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஜெட்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 3 கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே 2 தானே இருந்துச்சு. இப்போ இதில் வந்து 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதனால் 3யுமே எழுதிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின், அதை அப்படியே தூக்கிட்டு வந்து எழுதியாச்சு. அப்போ இது 1, 2 and 3 ஆயிருமா? அப்போ லைன் 1, லைன் 2 and லைன் 3ன்னு பேர் போட்டுக்குவோம். எக்ஸுக்கு 0 போட்டு y, எக்ஸுக்கு 0 போட்டு y. சேம் ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ ஆகும். எது இதுக்கும் இதுக்கும். இங்கே மட்டும் அப்போ என்னக்கா வித்தியாசம் அப்படின்னா, இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது x - 2y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதோட மீனிங் என்னது? -2y அந்த சைட் போச்சுன்னா +2y. x = 2y அதோட மீனிங். அப்போது நீங்கள் நான் நார்மலாக சொல்லி கொடுத்த இப்போ இங்கே வரைக்கும் நம்ம போட்ட மெத்தடில் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா y 0, yக்கு 0 போட்டிங்கன்னா x 0. அப்போ 0,0 சேம் ஒரே மாதிரி தானே கிடைக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் பிளாட் பண்ண முடியாது. 0,0னா ஆரிஜின், அதை வச்சு நம்ம பிளாட் பண்ண முடியுமா என்ன? ஒரே பாயிண்ட்டை வச்சுட்டு திருப்பி முடியாது. அதனால என்ன பண்ணுறோன்னா வேற ஒரு சில நம்பர் எடுத்து போடுறோம். ஓகேவா? என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் அங்கே போடலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு y கண்டுபிடிக்கலாம், yக்கு பதிலாக 1 போட்டு x கண்டுபிடிக்கலாம். அது சிம்பிள். ஆனால் இந்த கொஷனில் நான் ஏன் எக்ஸுக்கு 20யும் வந்து எக்ஸுக்கு 20 போட்டு வையும், yக்கு 20 போட்டு எக்ஸும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்கேல் என்னவா இருக்குன்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 60, 120, 60, 60. அப்போது இது வந்து எனக்கு ஸ்கேல் நான் இப்போ 20ன்னு எடுக்கிறேனால அப்போ 20, 40, 60, 80 அப்போது அந்த மாதிரி தானே எனக்கு வேல்யூ போகும். நான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன்னா y என்ன கிடைக்கும்? 0.5. அப்போது 1,0.5 அப்படிங்கிறத பிளாட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு யூனிட்டே 1 சென்டிமீட்டரே 20ன்னு எடுப்பீங்க. அப்போ அதில் போயிட்டு 0.5லாம் தேடவே முடியாதுல்ல. அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் எடுங்க. அப்போ நான் இதுக்கு ஸ்கேல் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா 20. அப்போ 20 தானே மினிமம் வேல்யூ, அந்த மினிமம் வேல்யூவை இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? நீங்கள் 20 தான் போடணும் இல்லை, நீங்கள் 40 கூட போடலாம், 60 கூட போடலாம். புரியுதா? நான் இருக்கலே சின்னதாக போட்டால் சிம்பிளாக முடிஞ்சிருங்கனால எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? 20. எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டேன்னா y என்ன கிடைக்கும்? 10. yக்கு பதிலாக 20 போட்டேன்னா 22s are 40. புரிஞ்சிச்சா? அப்போ கோஆர்டினேட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். கிளியரா? இது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எந்த கொஷின்னாலும் புரியுதா? இது வந்து இங்கே இந்த வந்திருக்கனால அதை சொல்கிறேன். ஜென்ரலாக =0ன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்குதுன்னா நீங்கள் 0,0வை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும். அப்போது ஆல்ரெடி இருக்க கோஆர்டினேட்ஸை பாருங்கள், அதுக்கு ரிலேட்டட் ஸ்கேலில் நீங்கள் வந்து இங்கே பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுங்க. இன்னொரு டவுட் வரும், இங்கே நான் 20 போட்டேன் எக்ஸுக்கு, அதனால 10 வந்துச்சு. இப்போ அதே நான் இப்போ சொல்கிறேன்ல, எக்ஸுக்கு 0 போட்டு y கண்டுபிடிங்க, yக்கு 0 போட்டு x கண்டுபிடிங்கன்னு. இதுவும் சேமாக தான் போடணுமானா கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் போடலாம். எகெயின் சிம்பிளாக இருக்கட்டுமேங்கிறனால நான் இங்கே ஒரே நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெவ்வேறு நம்பர் போட்டும் கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. 3 வந்து லைன் இருக்கிறதுனால டோட்டல் 6 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம பிளாட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். மற்றபடி இது சேம் கொஸ்டின் தான் இதுக்கப்புறமேட்டு. ஓகேவா? ஸோ வந்து லெட்ஸ் டேக் கொஸ்டின் 7, 6 and 7. இப்போது இதில் பிளாட் பண்ணுவோம். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கேல் நான் எடுத்து வச்சுருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். 20, 40, 60, 80 நான் அந்த ஸ்கேல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா? இப்போ கோஆர்டினேட்ஸை பார்த்து நம்ம வந்து பிளாட் பண்ணிடலாம். 1 minute.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,60 அண்ட் வந்து 120,0. ஓகேவா, ஃபஸ்ட்டு 0,60 ஃபஸ்ட்டு போடுவோமா, 0 to 60. அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து 0,60, பிங்கிற பாயிண்ட் வந்து 120,0 இருந்துச்சு. ஸோ 120,0 கரெக்டாக போட்டோம். அடுத்து நம்ம இதை வந்து ஸ்கேல் எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த இதை வந்து இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுட்டு பிளாட் பண்ணிவிட்டு லைன்ஸ் போடுறது வந்து ஈஸி தான், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஆனால் மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. மிஸ்டேக்கோட டைம் பரவாயில்ல, ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா போனாலும். ஓகேவா, இப்போது அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். 0,60 அண்ட் 60,0. ஓகேவா, இது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி தான். 0,60 ஆல்ரெடி இருக்குது, அப்போ அதே தான் சி பாயிண்ட்டுமே. ஓகேவா, 0,60 அண்ட் இங்கே மட்டும் வந்து நம்ம போடணும் 60,0. ஓகேவா, இப்போ இது ரெண்டையுமே மறுபடியும் ஒரு ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஐ கெஸ். ஸோ திஸ் இஸ் லைன் 2. அடுத்து லைன் 3. லைன் 3க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா 20,10. அப்போது இதுக்கெலாம் மெயினாக பார்த்துக்கோங்க. 20, 20னா இங்கேயா 20 கரெக்டாக, இங்கே வச்சிடாதீங்க, நான் சொல்கிறேன். 20 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் போகணும், 10 பாயிண்ட்ஸ், மேலே 10 போங்க. அப்போ இது தானே, புரிஞ்சிச்சா? இங்கே வராது, ஏன்னா இதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டும் இருக்குது, ஒய் கோஆர்டினேட்டும் இருக்குது. ஐ திங்க் பிளாட்டிங் பாயிண்ட் வைக்கிறதுல யாருக்கும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 20 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸில் வர்டிக்கலாக 10 யூனிட்ஸ். ஓகேவா, அப்போ இது ABCD E. ஈங்கிறது வந்து 20,10. அடுத்து எஃப்ங்கிறது 40,20. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 40, ஒய் ஆக்சிஸில் 20. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இடம் பத்தாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், புரியுதா? அங்கேயே வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளேயே எழுதி வைக்காதீங்க, அப்புறம் கண்ணு தெரியாது. ஓகேவா, ஈங்கிறது 20,10. எஃப்ங்கிறது நான் என்ன சொன்னேன், 40,20. அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டாக 40,20. எஸ், 40 அண்ட் இங்கே 20 யூனிட்ஸ். அப்போ இந்த எஃப்ங்கிறது 40,20. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக எழுதிக்கோங்க. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு பேப்பரில் கண்ணு தெரியும், வீடியோவில் உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. அப்படிங்கிறனால நான் இப்படி போடுறேன், புரியுதா? இவ்வளோ பெருசாலாம் எழுதணும்னு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். ஓகேவா, இப்போது அடுத்து இன்னொரு கேள்வி வரும்னா, இப்போ இந்த 2 புள்ளி கிடச்சிருச்சு, இதென்ன இப்படி ஜாயின் பண்ணணுமா, இன்னும் இங்கேருந்து இங்கே மட்டும் கோடு போடணுமானா, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆரிஜின். ஏன் ஆரிஜின்? இதே ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒய் 0, ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் எக்ஸு 0. கரெக்டு தானே? அப்போ ஒரு பாயிண்ட் ஆரிஜின் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தானே, அப்போ ஆரிஜின்லேருந்து தான் லைன் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சிச்சா? இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். இந்த 2 புள்ளி வச்சாச்சு, இதை மட்டும் இப்படி ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான் விட்டுருமானா கிடையாது. ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஓகேவா, அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிறதுனால என்னோட லைன் L3 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ L1, L2 அண்ட் L3 இருக்குது. அடுத்து இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஷேடிங் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு லெஸ் தேன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லைனுக்கு அப்போ 0 இஸ் லெஸ் தேன் 120, இதுக்கு ட்ரூ வந்துடும். செகண்டுக்கும் தேர்ட் லைனுக்கும் 0 போட்டிங்கன்னா 0 இஸ் கிரேட்டர் தேன் 60, 0 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா, இப்போது இந்த இது 0 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 கூட ட்ரூ தான், கரெக்டு தானே? 0 இஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு இருக்கு, அதனால இதுக்கு ட்ரூ. ஆனால் இந்த செகண்ட் லைனுக்கு ஃபால்ஸ். ஓகேவா, 1 by 1 போவோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு ட்ரூ, ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஆரிஜினுக்குள்ள, அப்போது கண்டிப்பாக இந்த சைடு வந்துடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள. அடுத்து செகண்ட் லைனுக்கு என்ன வந்துச்சு, ஃபால்ஸ்னா வெளியில். செகண்ட் லைனுக்கு வெளியில், ஆனால் ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் யோசிப்போமா, ஃபர்ஸ்ட் லைன் உள்ளாடி, செகண்ட் லைனுக்கு வெளியில். அப்போது இந்த ரீஜனும் இந்த ஒரு ட்ரையாங்கிளும் இந்த ஒரு பாலிகன் மட்டும்தானே எனக்கு வரும். இந்த 2 ரீஜன் தான் இப்போதைக்கு பாசிபிலிட்டி. அடுத்து தேர்ட் லைனுக்கு யோசிப்போம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், லைன் 3, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, லைன் 3 ஈக்குவல் டு 0.
ட்ரூ தானே? ட்ரூனா அதில் மீனிங் என்னது? ஆரிஜினை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ட் லைனுக்கு நான் ஷேடு பண்ணுறப்போ ஆரிஜினை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ 2y இஸ் கிரேட்டர் than or equal to 0ங்கிறதா 7th ஒன்னோட இன்இக்வாலிட்டி. ஓகேவா? x minus 2y பாயிண்ட் எடுத்து பாருங்கள். ஓகேவா? இங்கே என்ன பாயிண்ட் எடுக்கலாம்னா 40, 30 எடுக்கலாமா? எக்ஸுக்கு பதிலாக 40யும் yக்கு பதிலாக 30யும் போடுறீங்க. ஓகேவா? அப்போ 40 minus 60. 40 minus 16 என்னது? -20. -20 is greater than or equal to 0னா false. இதுவே இங்கே ஒரு பாயிண்ட் எடுப்போமா? இந்த ரீஜனுக்குள்ள 80, 10 எடுப்போமா? சிம்பிள் 80, 10. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 80, ஒய்க்கு பதிலாக 10. ஓகேவா? அப்போ 80 minus 20னா 60. 60ங்கிறது 0வோட பெருசா? ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருக்கிறதுனால தான் இதை ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டவுட்டுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 3 லைன் இருக்குது. இந்த ஒரு லைன் இருக்குல்ல நடுவில் ஆரிஜின் வழியாக போகிறது, இதுக்கு இந்த சைடு ஷேட் பண்ணுமா இந்த சைடு ஷேட் பண்ணுமான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? லைன் 3 எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு எந்த லைன் உங்களுக்கு டவுட்டோ அதை எடுத்துக்கிறீங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். எதுக்கு கரெக்டாக வருதோ அதை தான் சூஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? எந்த ரீஜனில் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ரீஜன் தான் கரெக்ட். ஓகேவா? ஐ ஹோப் இப்போ இதில் கார்னர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது எஃப்னு தெரியும், இதுவும் பின்னு தெரியும். ஆனால் இது தெரியாது. அப்போ தெரியல அப்படின்னால இப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னு வச்சுக்கிறேன். இது வந்து எப்படி கிடச்சிருக்கு இந்த பாயிண்ட்டு? லைன் 1ம் லைன் 3யும் சேர்ந்து தானே இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், லைன் 1ம் லைன் 3யும் தான் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எந்த லைனுக்கு போடணுன்னா லைன் 1க்கும் லைன் 3க்கும் தான் நான் போடணும். அப்போ ஜஸ்ட் வந்து லைன் 1ஐயும் லைன் 3யும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நார்மல் எலிமினேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிங்கிற பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. 60, 30. அதை நீங்கள் கிராஃபில் செக் பண்ணால் கூட தெரியும். இது 60 பாயிண்ட்ஸு, இது 30 பாயிண்ட்ஸு. ஸோ 60, 30 ட்ரூவாக இருக்குது. கிளியரா? இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. ரீஜன் எனக்கு பவுண்டடா? ஆமாம். எக்ஸ்டெண்ட் ஆகி எங்கேயும் போகலை. 4 கார்னர் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? டேபிளை எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஓகேவா? 4 கார்னர் பாயிண்ட்டே டேபிளில் அழகாக போடுறீங்க. அதுக்கு வேல்யூ இந்த கொஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கிடச்சிருக்கு, மினிமம் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே, பவுண்டடாக இருக்கனால அவ்வளோதான் கொஷின். மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 300 அட் தட் பாயிண்ட். அதே மாதிரி மினிமம் வேல்யூ எங்கே கிடச்சிருக்கு? மினிமம் வேல்யூ 600 அட் தி பாயிண்ட் 120, 0, 60, 30. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி 2 பாயிண்ட்லேயுமே ஒரே ஆன்சர் கிடச்சிச்சுன்னா அதை எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 லைன் என்ன 4 வார்த்தை என்ன எழுதணும்? அண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் இட். அந்த 2 பாயிண்ட்லேயும் 600 தான் கிடைக்கும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் செக்மெண்ட்லேயும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குங்கிறது தான் அதோட மீனிங். கிளியரா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே இதை எடுத்துகிட்டு வந்து எழுதிடுறோம். அப்போ இந்த கொஷனில் புதுசாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா 3 லைன் இருந்தால் எப்படி ஷேட் பண்ணணும், மற்றபடி சேம் ப்ரொசீஜர். ஓகேவா? 8th கொஷின் போவோம். இதுவுமே சேம் ப்ரொசீஜர் தான், இது மாதிரியே தான் இருக்கும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் Z கொஷின் எழுதிட்டேன். இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு. நான் நெகட்டிவ் தவிர மீதி இருக்க எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுடுறீங்க. லைன் 1, 2, 3ன்னு தனியாக பிரித்து எழுதுறீங்க. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கிறோமா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்க, 2x minus y equal to 0. அப்போ இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா ஒய்யும் 0, ஒய்க்கு 0 கொடுத்தேன்னா எக்ஸும் 0. அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்க நம்பர்ஸுக்கு ஏத்தாப்புல நானாக தான் இங்கே ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கேல் எப்படி எடுத்துக்கலாம்னா 50, 100, 150, 200 அப்படி போகலாம் தானே? கரெக்டு தானே? அந்த மாதிரி தானே வேல்யூஸ் இருக்குது உங்களுக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸுக்கு பதிலாக 50. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 50 போட்டிங்க அப்படின்னா ஒய் என்ன வந்துடும்? 100. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 50 போட்டேன் அப்படின்னா 50/2 25ன்னு வரும். நீங்கள் இப்படி தான் போடணும்ல, நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம், சிம்பிளாக இருக்கட்டும். என்ன இதை போட்டிருக்கேன். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். 0,0வே தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னா வேறு ஏதாவது நம்பருக்கு போங்க. அந்த வேறு ஏதாவது நம்பர் எப்படி இருக்கணும்னா இங்கே இருக்க ஸ்கேலுக்கு ஏத்தாப்பில் இங்கே எடுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ இதோட பிளாட்டிங்க்கு நம்ம போவோம். பிளாட்டிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு புரிஞ்சிச்சுக்கா, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்பீடு வச்சுட்டு அந்த
கொஞ்சம் அந்த இடம் பிளாட்டிங் முடிஞ்ச உடனே அந்த செகண்ட்ஸ்க்கு நீங்கள் போய் கூட வீடியோ பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பிளாட்டிங்கில் டவுட் இருக்கவங்க மட்டும் இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு டவுட் இல்லைங்கிறவங்க அது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 0,50. அப்போது 0,50 சாரி நான் வந்து 20, 40, 60, 80 தான் ஸ்கேல் எடுத்திருக்கேன் சார். நாங்கள் வந்து 50, 100ன்னு சொன்னேன். இது ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த 25 அதுக்கெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன் ஓகேவா. ஸோ எப்படி வேணால் நீங்கள் ஸ்கேல் எடுங்க, 50, 100, 150, 200 எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம் ஓகேவா. சரி, இப்போ நம்ம என்ன பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0,50. ஸோ 0,40க்கும் 60க்கும் நடுவில் இருக்க அந்த வேல்யூ தானே 50. அப்போ அந்த ஏங்கிறது 0,50. பி அப்படிங்கிறது வந்து 100,0. B அப்படிங்கிறது 100,0. எகெயின் நான் சொல்கிறேன், இதுதான் ஸ்கேல் எடுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை எடுங்க. பட் கொஞ்சம் வேல்யூஸ் மேட்ச் ஆகணும். ரொம்ப கண்ணே தெரியாமல் நீங்கள் வேல்யூஸ் எடுத்துடாதீங்க ஓகேவா. ரொம்ப பெருசாலாம் எடுப்பாங்க நிறைய பேர். 100, 200 2 வேல்யூ எடுத்தால் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது, ஃபீஸிபிள் ரீஜன் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு லைன் 1 பிளாட் பண்ணியாச்சு. அடுத்த லைன் 2 பிளாட் பண்ணுவோம். லைன் 2ங்கிறது 50,100. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 50யா 40, இது 10, 50, இது 50 சரியா. 50, 100னா இந்த பாயிண்ட் கரெக்டு தானே. 50 வேல்யூஸ், ஒய் ஆக்சஸில் 100 வேல்யூஸ் ஓகேவா. அப்போ ஏபி இது சி 50, 100. அண்ட் டி பாயிண்ட்டுங்கிறது 25, 50 25. அப்போ இங்கே இருக்கும் கரெக்டாக 25. இந்த நடுவில் தான், இது கிடையாது, இது 30ல் பாதி தான் இது ஓகேவா. 25, நான் என்ன சொன்னேன் 25, 50. ஸோ 25, 50. 50 இஸ் எகெயின் இந்த இடம் கரெக்டா. அப்போது இதுக்கு டீன்னு பேர் வச்சிட்டோம். 25, 50. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன், எனக்கு எங்கே கண்ணே தெரில, எனக்கு இந்த இது பிளாட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குன்னா உடனே அங்கே போய் மாற்றிடலாம் நீங்கள் ஓகேவா. பென்சிலில் தான் எழுதியிருக்கீங்க, அழைச்சிட்டு வேறு நம்பரு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே. 100, ஏதாவது போடுங்க ஓகேவா. அப்படி நீங்கள் போடலாம். 100, 50 வரும், அப்படி கூட நீங்கள் போடலாம் சரியா. அப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் 25, இதில் 50 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் சரி. இப்போ நான் சொன்ன மாதிரியே தான், இது ரெண்டை மட்டும் சும்மா வந்து ஜாயின் பண்ணிடணுன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு என்ன கிடச்சிச்சு 0,0 தானே கிடச்சிச்சு. அப்போ ஆரிஜினை வச்சு இது மூணையுமே ஜாயின் பண்ணணும் ஓகேவா. ஆரிஜின் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே. ஸோ திஸ் இஸ் L1, திஸ் இஸ் L2. அடுத்து L3 இதில் ரிலேட்டிவ்லி ஈஸி தான். 0,200, 100,0. 0,200 இது ஏபிசிடியா, இது இ. 0,200 அண்ட் இது வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் 100,0. அதனால நம்மளுக்கு எஃப் கோஆர்டினேட் பிஇ எஃப் எல்லாமே சேம் தான் ஓகேவா. சேம் 100,0 ஓகே. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம், இதுவும் இங்கே இருக்க லைனையும் ஓகேவா. இப்போது இது L3 ஃபஸ்ட் லைனுக்கு போவோம் ஓகேவா. இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம சேம் இன்இக்வாலிட்டி பார்க்குறது அதெல்லாம் சேம் தான் ஓகேவா. ஃபஸ்ட் உனக்கு என்ன வரும் 0 is greater than 100 false, 0 is less than 0 true, 0 is less than 200 true. அப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் ட்ரூ வருது, ஃபஸ்ட்டுக்கு ஃபால்ஸ் வருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் எங்கள் லைன் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக. ஃபஸ்ட்டு லைனுக்கு ஃபால்ஸ், அப்போது ஃபஸ்ட் லைனுக்கு வெளியில், ஃபஸ்ட் லைனுக்கு வெளியில். தேர்ட் லைனுக்கு என்ன வந்துச்சு ஃபால்ஸ், சாரி தேர்ட் லைனுக்கு ட்ரூ ஓகேவா. உள்ள திருப்பி பார்த்துக்குவோம். இங்கே ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஃபால்ஸ், செகண்டும் தேர்டும் ட்ரூ. அதனால் இதுக்கு வெளியில், ஆனால் தேர்ட் லைனுக்கு உள்ளே வரணும், செகண்ட் லைனுக்கு உள்ளே வரணும். செகண்ட் லைனுக்கு கடைசியில் வரும். ஃபஸ்ட் இதை பாருங்கள், இதுக்கும் இதுவும் தானே கரெக்டாக. ஃபஸ்ட் லைனுக்கு வெளியில் அண்ட் செகண்ட் லைனுக்கு உள்ளனா, தேர்ட் லைனுக்கு உள்ளனா இந்த ரெண்டு ரீஜன் உங்களுக்கு கிடைக்குமா. இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன். இப்போது இது ரெண்டில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் இந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் இந்த செகண்ட் லைன். இப்போது இந்த செகண்ட் லைனுக்கு ட்ரூ தான் வருது ஓகே. ஆரிஜின் அப்படின்னா இந்த ரீஜனை நம்ம பார்த்தாலும் ஆரிஜின் வரும், இந்த ரீஜனை பார்த்தாலும் ஆரிஜின் வருது. அப்போ நான் இதை சூஸ் பண்ணணுமா இதை சூஸ் பண்ணணுமானா ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரீஜன்லேருந்தும் நீங்களாக ஒரு பாயிண்ட்டை எடுத்து பார்க்குறீங்க ஓகேவா. இப்போ இந்த ரீஜன் வச்சுக்கோங்க, இந்த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா நான் ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா, இந்த பாயிண்ட்டு 60,40 எடுக்கலாமா கரெக்டாக. 60,40 இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருதா. அந்த 60,40ங்கிற பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேவா. எந்த ஈக்குவேஷன் செகண்ட் லைன் ஓகேவா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 60, ஒய்க்கு பதிலாக 40.
60 போட்டிங்கன்னா என்ன வரும் 60 இன்ட்டு வந்து 2னா 120 வேணா இங்கே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் என்ன சொன்னேன்னா எக்ஸுக்கு பதிலாக 60 ஒய்க்கு பதிலாக 40 இதெல்லாம் சும்மா ரஃப் காலமில் நீங்கள் போட்டு பார்க்கணும் எதுவும் எழுதலாம் வேண்டாம் ஓகேவா அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாயிரும்னா 120 மைனஸ் 40 ஓகேவா 120 மைனஸ் 40னா மீனிங் என்னது 80 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இப்போ இது என்னன்னு வந்துருச்சு இது ஃபால்ஸ் தானே கரெக்டா அப்போது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளில் எடுத்தேன் எனக்கு என்னன்னு வந்துருச்சு ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு போவோம் இதில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் நான் சிம்பிளாக எடுக்கிறேன் பாருங்கள் 20, 60 எடுக்கலாமா பாருங்கள் இது 20 இது 60 உள்ளே வருமா 20, 60 எக்ஸுக்கு பதிலாக 20 ஒய்க்கு பதிலாக 60 இங்கே போடுங்க 2 into 20 னா என்னது 40 minus 60 40 minus 60 என்னது minus 20 minus 20 ங்கிறது less than or equal to 0 இது ட்ரூ தானே இது ட்ரூ அப்போது எந்த இடத்துல ட்ரூ வந்துச்சோ அதுதான் உங்களோட ரீஜன் புரிஞ்சிச்சா அப்போ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டு பார்த்தேன் என் செகண்ட் லைன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்போனா என்னது என்னோட லைன் இப்படி என்னால் ஷேட் பண்ண முடியாது நான் இதை தான் ஷேடு பண்ணணும் அப்போ என்னோட ஷேடட் ரீஜன் இதுதான் ஓகேவா கிளியரா இப்போ இதில் கார்னர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒன்று கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இது நம்மளுக்கே தெரியும் இப்போ தான் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்க கார்னர் பாயிண்ட் மட்டும் தெரியாது அதனால் அதை நான் ஜின்னு வச்சுக்கிறேன் இப்போது இந்த கார்னர் பாயிண்ட்டை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்னா இந்த ரெண்டு லைனும் தான் இங்கே மீட் ஆகிருக்கு இந்த லைன் என்னது 1 இந்த லைன் என்னது 2 அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து லைன் 1க்கும் 2க்கும் போடணும் ஓகேவா ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் 1 and 2 நான் போட்டு வச்சுருக்கேன் ஆன்சர் வந்து எனக்கு 20, 40 வந்துச்சு கிராஃபில் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக மேட்ச் ஆகுது 20, 40 ஓகே ஸோ இது வச்சு பவுண்டட் ரீஜன் தான் இது ஓகேவா ஸோ பவுண்டட் ரீஜன் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ சிம்பிள் தான் இதுக்கப்புறம் 4 கார்னர் பாயிண்ட்ஸ் பவுண்டட் ரீஜன்னா ஜஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட போகிறீங்க இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கிடச்சிருக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு அப்போ மேக்ஸிமம் வேல்யூ z is equal to 400 எந்த பாயிண்ட்லன்னு எழுதணும் மினிமம் வந்து 2 இடத்துல கிடச்சிருக்கனால 2 பாயிண்ட்லேயுமே மினிமம் அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டனா அதுலேயும் மினிமம்னு எழுதணும் ஓகேவா அது ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதணும் இப்போது கிரேட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வருவோம் நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி ஐ ஹோப் இது கொஞ்சம் சிம்பிள் தான் மேக்ஸிமம் z சப்ஜெக்ட் டு கன்ஸ்டெயின்ஸ் எழுதிக்கிறீங்க 3 கன்ஸ்டெயின் இருக்குது இப்போது இல்லை கன்ஸ்டெயினே பாருங்களேன் x is greater than or equal to 3 மீனிங் என்னது xங்கிறது 3யோட பெருசாக இருக்குது இதை நான் வந்து லைன் போடுறப்போ அசியூம் பண்ணுறப்போ greater than or equal to பதில் என்னன்னு போட்டுருவேன் வெறும் equal to அப்போ x is equal to 3 அவ்வளோதான் லைன் புரிஞ்சிச்சா x is equal to 3னா 3, 0 தானே ஒரே பாயிண்ட்டு நேராக ஒரு கோடை போட்டு போயிடலாம் ஓகேவா ரிமைனிங் 2 இதுக்கு மட்டும் நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம போய் பிளாட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு ஏங்கிற பாயிண்ட் வந்து இது தானே கிடச்சிச்சு எக்ஸுங்கிறது 3 ஒய்ங்கிறது 0 அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் லைன் வரையணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும் அவ்வளோதான் ஓகேவா இதுதான் L1 இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு அடுத்து L2க்கு என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலாக பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது தான் 0,5 and 5,0 ஓகேவா ஸோ 0,5 this is B point 0,5 and C point 5,0 okay so just இதை வந்து நான் join பண்ணிடுறேன் இது L2 okay next 0,3 and 6,0 0,3 that is வந்து A B C D 0,3 and 6,0 இப்போ இதையுமே ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா இதுவுமே 3 லைன் தான் இப்போ இதுக்குமே நம்ம பார்ப்போம் ஷேடிங் எப்படி பண்ணணும் என்னன்னு L3 ஓகே இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு இன்இக்வாலிட்டி என்னது 0 போட்டிங்கன்னா 0 is greater than or equal to 3 0ங்கிறது 3யோட பெருசா கிடையாது அப்போ இது ஃபால்ஸ் ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ்னால் என்னது இந்த சைடு போனீங்கன்னா ஆரிஜின் வந்துடும் அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ்னாலே அப்போ கண்டிப்பாக இந்த சைடு தான் ஷேட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனுக்கு 0 is greater than or equal to 5 இங்கேயும் தேர்ட் ஒனுக்கு 0 is greater than or equal to 6 எல்லாத்துக்குமே அப்போ என்ன வரும் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அப்போ எல்லாத்துக்குமே 3 லைனுக்குமே வெளியில் இருக்க ரீஜனா அப்போ எந்த ரீஜன் இதுக்கு இந்த ரீஜனா இதுதான் புரியுதா
இந்த ரீஜன் தான் வெளியில் இருக்க ரீஜன். இப்போ இதில் கார்னர் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் வருது பாருங்கள். இங்கே ஒரு கார்னர் கிடைக்குது, இங்கே ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கிடைக்கும். ஓகேவா, 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ தான் எடுத்து எழுதியே வச்சுருக்கோம். ஈங்கிறது 6,0. இது ரெண்டும் தெரியல தானே. அப்போ இது ரெண்டுமே இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இல்லை புதுசு, மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த பாயிண்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யார் 2 பேரும் மீட் ஆயிருக்கா? இந்த ரெண்டும் மீட் ஆயிருக்கா? இது என்னது L1, இது என்னது L2, தெரியுதா? L2வும் L1 தானே மீட் ஆயிருக்கு பாருங்கள். L2 L1 தானே இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் L2 L1 போடணும். அடுத்து இந்த இடத்துல யார் 2 பேரும் இன்டர்செக்ட் ஆயிருக்கா? L2 L3. அப்போ 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் போடணும். கிளியரா? அதான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், L1 L2 ஒரு இது சொன்னோமா, L1 L2க்கு போட்டிருக்கோம், அதே மாதிரி L2 L3க்கு போட்டிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் எழுதுகிறோம். இப்போ L1 L2 இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டு F, L1ம் L2வும் இன்டர்செக்ட் ஆன இந்த பாயிண்ட் வந்து எஃப்ங்கிறது 3,2 கிராஃப்லேயே கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ஜியும் நம்மளுக்கு கரெக்டாகவே வந்துடும். 4 இங்கே இருக்குது பாருங்கள், நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஓகேவா, 4,1. அப்போ இங்கேயும் கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்களா, 4,1. ஓகேவா, ஷேடிங் முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இப்போ இது என்ன டைப் ஆஃப் ரீஜன்? அன்பவுண்டட் ரீஜன். அன்பவுண்டட் ரீஜன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொசீஜர் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு வரீங்க, டேபிள் போடுறீங்க, டேபிள் போட்டு மினிமம் வேல்யூ வேல்யூஸ் எல்லாமே எழுதிடுறீங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கொஷனில் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 1. அண்ட் அன்பவுண்டடாக இருக்குன்னா நம்ம அசியூம் பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும் இது மேக்ஸிமமா அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு லைன் வரையணும்னு சொன்னேன்னா அந்த லைன் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கோம். கொஷின் என்னது? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் -x + 2y. அந்த -x + 2y கொஷின் மேக்ஸிமம்னால நான் கிரேட்டர் தேன் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 கொஷனில் லெஸ் தேன் போட்டிருந்தோம், ஏன்னா அங்கே மினிமம் கேட்டிருந்தாங்க. இங்கே மேக்ஸிமம்னால நான் கிரேட்டர் தேன் போட்டிருக்கேன். அண்ட் 1. ஓகேவா, ஏன்னா 1ங்க தான் நான் கண்டுபிடிச்சது. இப்போ இதை நான் என்ன பண்ணிக்குவேன், இது ஒரு லைனாக நான் பிளாட் பண்ணணுங்கிற காரணத்தினால இன்இக்வாலிட்டி எடுத்து ஈக்குவாலிட்டியாக போட்டுக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு ஒய்க்கு பதிலாக 0 போட்டு எக்ஸ். ஓகேவா, கோஆர்டினேட்ஸை கேல்குலேட் பண்ணிடுறோம். இப்போ கோஆர்டினேட்ஸை கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு போய் திருப்பியும் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நம்மளோட கிராஃபில் என்ன பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, 0,1/2. அப்போ 0,1/2னா இந்த ஒரு சின்ன இடமா, இது ஹெச்னு வச்சுக்கலாம், 0,1/2. நெக்ஸ்ட்டு -1,0. நெகட்டிவில் வந்தால் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஜஸ்ட்டு லைன் தான் நீங்கள் போட போகிறீங்க, ஆன்சர் கிடையாது. அது ஆன்சர் தான் நெகட்டிவில் வரக்கூடாதுன்னு. கோஆர்டினேட்ஸோட ஆன்சர் நெகட்டிவில் வரக்கூடாது. லைன் வரைகிறதுக்காக நீங்கள் போடுற கோடு இப்படி போடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த பாயிண்ட் தானே எனக்கு ஐங்கிற பாயிண்ட் வந்து -1,0. அப்போ இந்த 2 பாயிண்ட்டே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு எந்த லைனில் தான் போடணும், ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன். ஓகேவா, ஸோ இது ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் அ டாட்டட் லைன். ஓகேவா, ஆல்ரெடி 3 லைன் இருக்குது, அதனால் நான் இது L4ன்னு வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன சொன்னேன், காமன் பாயிண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ நீங்களே யோசிங்களேன், இந்த ரீஜன் இங்கே இருக்குது, இந்த லைனே இது வழியாக தான் போகுது, அப்போ கண்டிப்பாக காமன் பாயிண்ட் இருக்கும் தானே. இப்போ இந்த லைன் இப்படி தான் போகுது, அப்போ இந்த பாயிண்ட் இது கூட காமன், இந்த பாயிண்ட் இது கூட காமன், கண்டிப்பாக நிறைய காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது தானே. இதுக்கு நீங்கள் நிறைய யோசிக்கவே வேண்டாம், கரெக்டு தானே. ஏகப்பட்ட காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த நான் கோடு போட்டிருக்க இடத்துக்கும் இங்கே இந்த லைன் போகிறதும் லைனே அந்த ரீஜன் வழியாக தான் போகுது. அப்போ அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும், நிறையா வந்து வேல்யூஸ் வந்து காமனாக தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன சொல்லிடலாம், as the line L4 has common points இருந்துச்சுன்னா no maximum value. அவ்வளோதான், question is completed. clear? common points இருந்தால் 1ங்கிறது நம்ம எடுத்து வச்சுருந்தோமா, அது மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. அப்போ என்னன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லைன்னு சொல்லியாச்சு. கிளியராக இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. the last question of this exercise. ஸோ இது வந்து இன்னுமே ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட்டு மேக்ஸிமம் 2 கன்ஸ்டெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எக்ஸுக்கு 0 போட்டு y அதை கேல்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், =0ன்னு வந்துருச்சு. அப்போ நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேம் வேல்யூ கொடுக்க ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸுக்கு 1 கொடுத்து y கண்டுபிடிச்சேன். இப்போ பாருங்களேன் ஈக்குவேஷன், இது நல்லா பார்த்துக்கோங்க.
x equal to y. எக்ஸுக்கு 1 கொடுத்தனா y1. நீங்கள் மறுபடியும் இங்கே 1,1ன்னு எழுதாதீங்க. ஒரே பாயிண்ட்டை வச்சு பிளாட் பண்ண முடியாது. புரியுதா? வேறு ஏதாவது நம்பர் போடுங்க. 1,1 அடுத்து 2,2 3,3 எவ்வளோனாலும் போகும். ஓகேவா? இப்போ வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதுக்கு கிராஃபோடே நீங்கள் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் நம்ம பண்ண போகிறது இல்லை. சிம்பிளாக ஒரே ஒரு கிராஃப் தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் லைனை பிளாட் பண்ணிடலாம். 0,1 and -1,0. ஓகேவா? ஃபஸ்ட்டு 0,1 இது ஏங்கிற பாயிண்ட்டு, 0,1 பிங்கிற பாயிண்ட் வந்து -1,0. ஓகேவா? -1,0. இப்போ இது ரெண்டையும் பிளாட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் வித் நோட்ஸ். அதெல்லாமும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்ஸும் பிளேலிஸ்ட் செக்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் லைனில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு? 1,1 2,2 0,0 இப்படியே தானே போகும் உங்களுக்கு. அப்போ இதோட லைன் வந்து இந்த மாதிரி வரையணும். கரெக்டாக? ஸோ இது வந்து இதோட லைன் L2. ஓகேவா? L2 L1 நான் இங்கே எழுதியிருக்கேன். லெட் மீ ராப். இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரீஜன் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ ரீஜன் இங்கே என்ன வரும்? 0. ஃபஸ்ட் ஒனுக்கு சொல்கிறேன். 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1. 0ங்கிறது -1ஓட சின்ன நம்பரா? கிடையாது. ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ், செகண்ட் ஒனுக்கு 0 is less than or equal to 0 ட்ரூ. ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபால்ஸ், இதுக்கு ட்ரூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ். ஓகேவா? L1க்கு அப்போது இது L1 ஆரிஜின் வராது, ஃபால்ஸ். அப்போ இதோட ரீஜன் இங்கே இருக்குமா? கரெக்டாக? இந்த இடமா? L2க்கு ட்ரூ. ட்ரூனா இப்போது நான் இப்படி தானே வரும், எனக்கு ஆரிஜின் சேர்க்கணும். கரெக்டாக? அப்போது நான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் யோசிக்கணும், இந்த சைடு நான் ஷேட் அடிக்கணுமா, இந்த சைடு வருமா அப்படின்னு. நான் தான் சிம்பிள் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறோம்? ரெண்டு இடத்துலையும் பாயிண்ட்டை யோசிங்க. இந்த ஒரு லைனுக்கு ஷேடு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எங்கிட்டு பண்ணணும்னு தெரிலனா ரெண்டு இடத்துலையும் ஒரு ஒரு பாயிண்ட்டை எடுங்க. அவ்வளோதான். இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுங்க, இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுங்க. எது கரெக்டாக வருதோ அந்த ரீஜன் தான். ஓகேவா? சிம்பிளாக ஒரு பாயிண்ட் எடுப்போமா? இந்த சைடு நம்ம எடுக்கிறோன்னா அப்போ 2,1 நான் எடுக்க லைன் 2 நான் வந்து எழுதிக்கிறேன். அந்த லைன் 2 ஓட ஈக்குவேஷன் -x + y is less than 0 less than or equal to 0 இதுதான். ஓகேவா? இப்போ நான் என்ன பாயிண்ட் எடுக்க போகிறேன்னா இந்த சைடு ஒரு பாயிண்ட்னு சொன்னேன்னா இங்கே எடுப்போம். 2,1 எடுக்கவா? இந்த சைடு இருக்கும். அப்போ 2,1 அப்போ -2 + 1 is less than or equal to 0 பார்ப்போம். -1 is less than or equal to 0 ட்ரூ. கரெக்டு தானே? -1ங்க 0ஓட கம்மி. இந்த சைடு எடுத்தால் ட்ரூ. இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுப்போமா? எதை ஒன்று எடுப்போம்? -3,3 எடுப்போமா? அப்போ எக்ஸ் பிளேஸில் என்ன போடுறேன்? -3, ஒய் பிளேஸில் என்ன போடுறேன்? 3. ஸோ இல்லைனா நம்ம வந்து சேம் நம்பர் ஓகே நம்ம இப்படி போடுவோமா? -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 + 3 6 6 is less than or equal to 0வா? கிடையாது, ஃபால்ஸு. அப்போ இந்த சைடு எடுத்தால் ஃபால்ஸ் வருது, இந்த சைடு எடுத்தால் தான் ட்ரூ வருதுன்னா மீனிங் என்னது? இந்த லைனுக்கு இப்படி தான் ஷேட் பண்ணணும். கிளியராக? லைனோட ஷேடிங்க்கு நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனுக்கு அப்போ இந்த சைடு வருது, செகண்ட் லைனுக்கு இந்த சைடு வருது. ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு காமன் ரீஜன் இருக்கா என்ன? இதுக்கு இந்த சைடு, இதுக்கு இந்த சைடு காமன் ரீஜனே இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு என்னன்னு சொல்லிடலாம்னா தேர் இஸ் நோ ஃபீஸிபிள் ரீஜன். புரிஞ்சிச்சா? ஷேட் பண்ணி வச்சிடாதீங்க. தேர் இஸ் நோ ஃபீஸிபிள் ரீஜன். ஃபீஸிபிள் ரீஜனை மட்டும்தான் கிராஃபில் ஷேட் பண்ணுவீங்க. ஷேடு பண்ணவே அங்கே வழி இல்லைங்கனால தேர் இஸ் நோ ஃபீஸிபிள் ரீஜன். ஏன்னா காமன் ரீஜனே இல்லை. அப்போ காமன் ரீஜனே இல்லைங்கனால மேக்ஸிமம் வேல்யூனாலும் சரி மினிமம் வேல்யூனாலும் சரி இருக்காது. கிளியராக? இதே மாதிரி தான் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 5 இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஐ ஹோப் இந்த லெசன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். Still then, stay tuned. Bye.